காமர்ஸ்ல சேயிங் இருக்கும், வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட் பட் நீட்ஸ் ஆர் லிமிட்டெட். அதுதான் லைஃப். அண்ட் இப்போ ஐ கேன் see someone who's very mature. ரொம்ப தாட்ஃபுல்லா பேசுறீங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்போ இந்த ஜர்னியே உங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லி கொடுத்ததா? முதல்ல எனக்கு அமைதி, எனக்கு பீஸ். திட்டுறவங்க ஒரு காலத்துல உங்களை பாராட்டினவங்க, ஏன் அன்னைக்கு பாராட்டினாங்க அது யோசிச்சாலே மேட்ரு சால்வ். அக்செப்டன்ஸ் தான். எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிரும்ன்ற ஜோனுக்கு போக முடியாது. எதுவோ ஒரு விஷயம் தெரியாமல் அவங்ககிட்ட இருக்கும். நீங்கள் எம்டியாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் லேர்ன் பண்ண முடியும். வருஷத்துக்கு ஒரு முறை எனக்கு மொட்டை அடிச்சு விட்ருவாங்க. எங்கள் அம்மா எப்படின்னா அவங்க எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு பரிகாரத்தை என் தலையில் கட்டிடுவாங்க. ஸோ அதனால் இப்போ இன்னும் என் முடி நிறைய பேர் கேட்கலாங்க, நல்லா வளருது. சின்ன வயசுலேருந்து 12th வரையுமே வருஷத்துக்கு வாட்டி மொட்டை அடிச்சு விட்ருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் முடியோட போவேன். அடுத்த நாள்லாம் மொட்டை அடிச்சுக்கிட்டு எல்லாரும் இந்த மொட்டை எனக்கு ஆமாம். ஒரு விஷயம் நீங்கள் கடவுள்கிட்ட போய் கேட்டு அவர் உங்களுக்கு பண்ணலைன்னா தயவு செய்து அதுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருங்க. இந்த ப்ராசஸில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பெரிய விஷயமே அதான். நான் ஒரு விஷயம் சாமி கிட்ட கேட்டு அவர் எனக்கு ஒன்று பண்ணலைன்னா அதுதான் எனக்கான நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். சக்திராஜ் முழு பேர். அப்பா அடிக்கடி ஞாபகப்படுத்துங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டாக் வித் திவ்யா. நான் திவ்யா. இன்னைக்கு நம்ம ஷோக்கு ஒரு பெரிய கெஸ்ட் வந்திருக்காங்க. அதாவது இவரோட நம்ம நிறைய விஷயத்தில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். பர்சனலி நான் நிறைய விஷயத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹி இஸ் ஸோ பாசிட்டிவ் ஆல் த டைம். அண்ட் ஆல்சோ பிஃபோர் ஸ்டார்டிங் டேஸில் பிகாஸ் ஐ வாஸ் ஸ்கின்னி, நான் ஐ யூஸ் டு பி அ லிட்டில் இன்செக்யூர் அண்ட் ஆல். ஸோ அதெல்லாம் ஒன்றுலாம் ஐ வில் பி ஆன் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு he won a millions of hearts today. So without any further ado, let us welcome சக்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பெருசு சிறுசுலாம் எதுவுமே கிடையாது. நான் பேரே சிறுசா சக்தின்னு ஒரு சின்ன பேர் தான். சக்திராஜ் முழு பேர். அப்பா அடிக்கடி ஞாபகப்படுத்துங்க. ஆமாம். ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்க? பார்த்தேன், இவ்வளோ எபிசோட்ஸ் நிறைய பார்த்தேன். டக்குன்னு ஸ்க்ரால் பண்ணிட்டு போது டக்குன்னு ஓகே இங்கே வந்திருக்காங்க, ஓகே ஏதாச்சும் நல்லதாக பேசுவாங்கன்ற ஒரு சைன் இருந்துச்சு. சூப்பர், வாழ்த்துக்கள். இன்னும் இந்த 10 எபிசோட் 100 எபிசோட்ஸாக மாறட்டும். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வந்ததுலேருந்து நான் பார்த்த வரைக்கும் யூர் ஸோ ஹம்பிள், வெரி வெரி கிரவுண்டட். அதனால நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேச போகிறேன். நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் இந்த எபிசோடுக்கு. அண்ட் இட்ஸ் ஃபைனலி ஹேப்பனிங் டுடே. ஸோ எங்கேருந்து தொடங்குச்சு இந்த பயணம்? டிக்டாக்ல இருந்துன்றது, டிக்டாக் சக்தின்னு தான் நிறைய பேருன்னு சொல்லுவாங்கல்ல, பட் யுவர் ஜர்னி ஹேஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ்ல. ஸோ எல்லா விஷயங்களையும் சொல்லுங்கள். எங்கேருந்து ஆரம்பிச்சுது? 99ல் ஆரம்பிச்சுது. ரெய்னி ஹாஸ்பிட்டலில் ஜூன் 9th அன்னைக்கு நான் பிறந்தேன். ஏன்னா எனக்கு முன்னாடி எனக்கு ஒரு பிரதர் பிறந்து ஒரு 3 daysல இறந்துட்டாங்க அவங்க அம்மாவுக்கு. ஐ எம் செகண்ட் ஒன். ஸோ செகண்ட் நான் போது அப்படியே நாங்கள் பழைய வீடு மகாராணியில் இருந்துச்சு. அந்த வீடு லைக் எங்கள் தாத்தாவோட அப்பா இருந்த வீடு. எங்களது மெயின் வீடு. நாங்கள் ரெண்ட் ஒரு 8 ஹவுஸ் ரெண்ட் விட்டுருந்தோம். ஒரு பெரிய ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி மாதிரி வித் எங்களோட ரிலேட்டிவ்ஸ் இல்லை, ஜாயிண்ட் ஃபேமிலியாக எல்லா விதமான மக்களோட ஜாயிண்ட்டாக இருந்தோம் நாங்கள். ஸோ என்னை வயசுலேயே இதுக்கு ரெண்டில் இருந்தவங்க தான் எல்லாருமே தான். அவங்க கூட தான் நான் வளர்ந்தேன். நிறைய கிறிஸ்டின்ஸ் இருப்பாங்க, முஸ்லீம்ஸ். அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு இந்தியாவை எங்கள் வீட்டில் பார்க்கலாம். எல்லா விதமான செக்குலரிசமும் டெமோக்ரஸியும் எல்லாமே இருக்கும். ஸோ செகண்டாக இருந்ததுனால எங்கள் வீட்டில் கொஞ்சம் ரொம்ப சேஃப்கார்ட் பண்ணுவாங்க. அதாவது நார்மலாக ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு இப்போ கேமரா ஆஃப் ஆச்சுன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரி வச்சுருப்போம்ல, எங்கள் அம்மா 200 பேட்டரி வச்சுருப்பாங்க. அஜிஜோ இதாக ஆகிடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பதற்றமாகவும் ஒரு மாதிரி செக்யூர்டாகவே ஒரு G+ செக்யூரிட்டி சின்ன வயசுலேருந்து எனக்கு இருக்கும். அதை வெளியில் எங்கள் வீட்டு நல்ல பெருசு, எங்கள் வீடு பழைய வீடு. கேட்டை தாண்டினாலே கத்துற சவுண்டு கேட்கும், உடனே உள்ளே போயிடணும். எல்லாமே இந்த அம்பானி அவரோட வீடு மாதிரி தான். வீட்டுக்குள்ளேயே எல்லாம் இருக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளேயே எல்லாத்தையும் பண்ணிக்க அந்த மாதிரி ஒரு சோன். அண்ட் அவங்க தான் வளர்ந்தது எல்லாமே. ஸோ அண்ட் பெருசாக வெளியில் சோஷியலாக என்னால் மிங்கிளாக முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா எல்லாமே வீட்டுக்குள்ளேயே இருந்த மாதிரி. இப்போ இருக்கிறவங்களாம் ஒரு 4th 3rd standard பசங்கள்லாம் எங்கெங்கேயோ வெளியிலலாம் போகிறாங்க, பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பேங்க் அக்கௌண்ட்டில் அவ்வளோலாம் இருக்குது, நிறைய பார்க்குறோம். பட் இப்போ எனக்கு அந்த மாதிரி அப்போது இல்லைல்ல. ஸோ அப்படி ரொம்ப க்ளோஸாக வீட்டுக்குள்ளேயே இருந்த பையன். டியூஷன் மட்டும் அனுப்பிச்சிருவாங்க, அதுவும் பக்கத்தில் தான் டியூஷன் போயிருந்தேன். அது 4th வரைக்கும் ஜெயின் ஸ்கூல் BCSன்னு சொல்லிட்டு மகாராணியில் இருக்குது.
அது வந்து ரொம்ப நான்வெஜ் அலோட் கிடையாது. நம்ம ஜெயின் ஸ்கூல் பொதுவாக அந்த மாதிரி அங்கே ரொம்ப செக்யூரிட்டி. ரிக்ஷா வரும், ரிக்ஷாவில் ஏறி போயிட்டு வருவேன். அதுக்கப்புறம் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிட்டோம், திருவொற்றியூர் மாறிட்டோம். அங்கே வந்து பார்த்தா அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட். இவ்வளோ நாளாக 4th ஸ்டாண்டர்ட் வரையுமே என் செட்டு பசங்க யாரு கூடயும் நான் பழகாமல், அக்கா அண்ணா எல்லாம் பெரிய பெரிய அவங்க இருப்பாங்க அந்த பழைய வீட்டில். இப்போ அப்பார்ட்மெண்ட் ஷிஃப்ட் ஆகும்போது பார்த்தா என் வயசு பசங்க ஒரு 40-50 பேர் இருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டே மொத்தமாக 360 ஹவுஸ் இருக்கும். அதில் பசங்க மட்டுமே ஒரு 60 பேர் இருந்தாங்க அந்த டைமில், நான் போன டைமில். 2006 நாங்கள் ஷிஃப்ட் ஆனோம். ஸோ அப்போ போகும்போது என் வயசு பசங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. கிரிக்கெட் விளாட்றாங்க. அப்போ சின்ன வயசில் 4th வரையுமே கிரிக்கெட்லாம் எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸு அவங்க கூட தான் விளாடுவோம். இங்கே பார்த்தா எல்லாம் அவ்வளோ சின்ன பசங்களாம் இருக்காங்க. ஒரு மாதிரி உலகமே ஒரு மாதிரி வேறு மாதிரி தெரிஞ்சுது. ஓ பாரு, கீழெலாம் வராங்க பேசுகிறாங்கன்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அங்கே ஆரம்பித்து 12th வரையுமே ஒரு ஸ்கூல், சென்ட் பால்ஸ்னு ஒரு ஸ்கூல். அங்கே எங்கள் வீடு பக்கத்தில் தான், அப்படியே வீடு ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ் பக்கத்தில். ஸோ அங்கே போய் அந்த ஸ்கூலுக்கும் எப்படின்னா, இப்போ நான் அங்கே தான் படித்தேன்னு சொன்னால் அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் கூட நம்ப மாட்டாங்க. சும்மா சொல்லாதீங்க, எல்லாம் இங்கே படிச்சிருக்க மாட்டீங்க சொல்லுங்கள். ஏன்னா அது வந்து அந்த மாதிரி ஒரு பார்த்தாலே இவன் ஏதோ ஒரு பாவமான ஏதோ ஒரு ஸ்கூலில் தான் படிச்சிருப்பான்ற ஜோன் மாதிரி இருக்கும். ஏன்னா எங்கள் ஸ்கூலில் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸ்டில் ஐ லவ் மை ஸ்கூல், சென்ட் பால்ஸு. ஸோ அங்கே யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பழம் மாதிரி இருப்பேன். பட்டை அடிச்சு விட்டு ஒரு சந்தனம் போட்டு வச்சு விட்டு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து எனக்கு மொட்டை அடிச்சு விட்டுருவாங்க. எங்கள் அம்மா வந்து எப்படின்னா, அவங்க எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு பரிகாரத்தை என் தலையில் கட்டிடுவாங்க. ஸோ அதனால் இப்போ இன்னும் என் முடி நிறைய பேர் கேட்குறாங்க, நல்லா வளருது. சின்ன வயசுலேருந்து 12th வரையுமே வருஷத்துக்கு வாட்டி மொட்டை அடிச்சு விட்டுருவாங்க. ஸோ ஃபஸ்ட் டே மட்டும்தான் முடியோட போவேன். அடுத்த நாள்லாம் மொட்டை அடிச்சுக்கிட்டு எல்லாரும் இந்த மொட்டை எனக்கு விட்டு ஒரு மாதிரி வேதனையாக இருக்கும். ஹேர் க்ரோத் சீக்ரெட்டா? ஆமாம். இனிமேல் பிறக்கிற குழந்தை எல்லாமே மொட்டை அடிச்சு விட்ருவோம். சரி, தெரிஞ்சோ தெரியாமலோ அது ஒரு ஹேர் கேர் ரொட்டீனாக மாறிடுச்சு. பட் அது இன்னுமே என்னோட மார்க் ஷீட், 10th மார்க் ஷீட் இருந்தால் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். 10th மார்க் ஷீட்டில் ஃபோட்டோ எடுக்கும் போது மொட்டை அடிச்சுட்டு, அப்போ அந்த முடி பாதி வளரும்போது சென்டர் ஸ்பைக் மட்டும் இருக்கும். சென்டர் ஸ்பைக் மட்டும் அழகாக குட்டியாக வச்சுட்டு சந்தனம் போட்டு வச்சுட்டு இப்படி ஒரு போஸ் கொடுத்துட்டு இருப்பேன் குட்டியாக. ஸோ 10th வந்து நான் ரொம்ப படிக்கிற பையன்லாம் கிடையாது. அண்ட் எங்கள் ஸ்கூல்லேயே நான் தான் படிக்கிற பையன் அந்த மாதிரி. ஸோ எல்லா மிஸ்கிட்டையும் ஒரு குட் டேர்ம்ஸில், சக்தினா ஓகே டிசிப்ளின், ரொம்ப டீசெண்டாக இருப்பான், ரொம்ப பக்குவமாக அவன் பாட்டு இருந்துட்டு சமத்தா போயிடுவான், அந்த மாதிரி இருந்தேன். 10thலேயும் டியூஷன், அதான் 12th வரையுமே டியூஷன் தான். வீட்டில் இருந்ததோட டியூஷனில் தான் அதிகமாக நான் ஸ்பெண்ட் பண்ண டைம். ஸோ அப்படி போய் நான் புரிஞ்சு படிக்கிற ஒரு கேரக்டர். எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வராது. ஏன்னா எனக்கு மேக்ஸ் வந்துச்சுலாம் கிடையாது. எனக்கு மேக்ஸ் வந்ததே கிடையாது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டேன் மேக்ஸு. ஸோ எனக்கு தியரிக்கலாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ வந்து ரேண்டமாக எக்ஸாம்லாம் எழுதியாச்சு. ரிசல்ட் அப்போது நான் எங்கள் வீட்டில் சிஸ்டம் இருந்துச்சு. எதுவுமே டைப் பண்ணி பார்த்தா லோடிங்கே இருக்குது. திடீர்னு நீங்கள் தெரிஞ்ச ஒருத்தர் சித்தப்பா கால் பண்ணிட்டு, ராஜன் சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ்ரா, நல்ல மார்க்கு 422. அப்படியா? 10th சயின்ஸில் சென்டம் வேறு, சூப்பர். என்ன சொல்கிறாரு இது, நான் சென்டமா? வாய்ப்பே இல்லை. அப்புறம் பார்த்தா சயின்ஸில் சென்டம்னு, சோஷியலில் 99, தமிழில் 95, ஏதோ மேக்ஸில் 64, இங்கிலீஷில் 76. ஸோ மொத்தமாக 422. அப்புறம் வந்து இப்போ சயின்ஸில் சென்டம்னால ஒரு மார்க்கும் ஞாபகம் வச்சிருக்கீங்க. பெரிய ஏதோ அது மட்டும் தான் மறக்க முடியாத மார்க். இப்போ நிறைய ட்ரேட் மார்க்காக நிறைய வந்துருச்சு. அப்போ அது என்னோட கிரேஸ் மார்க் அது. ஸோ அப்போது வந்தோடனே எங்கள் மொத்த ஸ்கூலே வெயிட் பண்ணுது. ஓகே, சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் இருக்க போகிறான்னு. ஆனால் என்னது தோனியாஸ் அனதர் பிளான் மாதிரி, மை டேட் ஹஸ் அனதர் பிளான். நோ, பேங்க் வேலை அழகாக 6 to 9 போயிட்டு வந்துரு, ஜம்முன்னு ஒரு கவர்மெண்ட் ஜாப். பேங்கிங்னு காமர்ஸில் தூக்கி போட்டாங்க. சயின்ஸில் சென்டம் எடுத்தவங்க காமர்ஸில் வந்து இட்ஸ் ஃபினாமினல். உங்களுக்கு எனக்கு அதான் சொல்கிறேன், எனக்கு அது வரையுமே எனக்கு அந்த அவேர்னஸ் அந்த டைம், அந்த காலம் 2014 வந்து அப்போ தானே எல்லாம் ஃபேஸ்புக் புதுசு எல்லாமே. ஸோ அப்போ இந்த அளவுக்கு டெக்னாலஜியோ இல்லை கைட் பண்ணவும் அவ்வளோ பெருசாக இல்லை. எனக்கும் பெருசாக அவேர்னஸே இல்லை. அப்போது வந்து 11th 12th காமர்ஸில். ஸோ நான் தான் லீடர் ஆக்கிட்டாங்க 11th ஸ்டாண்டர்டில். லீடர் எதுக்காக ஆக்குவாங்கன்னா, ஒன்று படிக்கிற பையன் இருப்பான், இல்லைன்னா எவ்வளோ அடித்தாலும் தாங்க ஒருத்தவனை தான் லீடராக போடுவாங்க. நான் தான் வந்து ஒரு ஆடு மாதிரி, ஓகே இவன் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான்னு சொல்லிட்டு என்னை போட்டு விட்டாங்க. ஸோ அது 2 வருஷம் அதில் போச்சு. அதுலேயும் நல்ல மார்க் 991 சம்திங் ஸ்கோர் பண்ணேன். அப்புறம் காலேஜ் அன்ட்டு போகும்போது எனக்கு டிஜி வைஷ்ணவா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, எனக்கு சித்தப்பா இருந்தார், கோயேடு
பட்டு இந்த வாட்டி மை மாம் ஹஸ் another பிளான். ஓகே. யாரோ அவங்க கையில் போயிட்டு விவேகானந்தா காலேஜ்னு சொல்லிட்டு ஒரு பவுச்சரை கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். அப்புறம் நானும் எங்கள் அம்மாவும் போகிறோம். காலேஜ் உள்ளே போகும்போது அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஆம்பியன்ஸ், ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் பெயிண்டிங், சாமந்தி பூவோட ஒன்லி பாய்ஸு, ஊதுபத்தி ஸ்மெல் எல்லாமே அவங்கள இந்த மீரா ஷியாக்காய் ஹேட்டில் என்னெல்லாம் வந்தால் அந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் பார்த்துருன்னே எங்கள் அம்மா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. ஸோ அப்போது உள்ள இன்டர்வியூவில் அங்கே உட்காந்துருக்கும் போது உங்கள் ஏரியாக்கிட்டேயே தியாகராய காலேஜெலாம் இருக்குது, ஏன் அங்கே போகல? எங்கள் அம்மா கிள்றாங்க தொட்டையை பிடிச்சி சொல்லு அப்படின்னா, நோ சார் மை சைல்ட்ஹுட் ட்ரீம் இஸ் டு ஸ்டடி விவேகானந்தா இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே பேங்க் மேனேஜ்மெண்ட் குரூப் ரைட், ஓகே யூ ஆர் அன் குட் ஜஸ்ட் பே த பில் அப்படின்னா, அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா? நான் வேண்டுறேன் ஐயோ நோ கிடைக்கூடாதுன்னு. அப்புறம் சேர்த்து விட்டாங்க. பட் இன்ன வரையுமே நான் ரொம்ப ஜாலியாக ரொம்ப நல்ல வேலை இது நம்ம பண்ணிட்டோன்னு ஒரு விஷயம்னா விவேகானந்தாவில் நான் படிச்சுட்டேன் அப்படின்ற ஒரு திருப்தி. ஏன்னா மற்ற காலேஜ் போய் தான் நான் எப்படி இருந்திருப்பேன். ஏன்னா என்ன இப்போ வரையும் நான் சக்தினா கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல பையனாக இருக்கான், இதெல்லாம் பக்குவமாக இருக்கானா, அதுக்கு என்னோடய காலேஜ் ரொம்ப பெரிய ஹெல்ப். லைக் தெரிஞ்சோ தெரியாமலோ தே டிட் மெனி. ஏன்னா எங்கள் காலேஜில் கல்ச்சுரல்ஸ் கிடையாது, வெறும் டிபார்ட்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட மட்டும் தான் இருக்கும். கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸாக நாங்கள் வேறு காலேஜுக்கு போகிறதுலாம் ரொம்ப ரேர் அந்த டைமில். மேபி இப்போ மாறி இருக்கலாம். ஸோ ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கும்போது அந்த டைமில் நான் ஈவினிங் ஷிஃப்ட் 2:30 ஆரம்பித்தா 7:30 முடியும். அப்போ நான் திருவட்டியூரில் இருந்தேன், மயிலப்பூரில் காலேஜ். 7:30 முடித்தா நான் வீட்டுக்கே 9:45 10 o'clock தான் ரீச் ஆகும். ஸோ 3 years அப்படியே அங்கே போய், ஸோ நல்ல வேலை இங்கே முடிச்சிட்டோம் இந்த காலேஜில். அப்படியே வெயிட் பண்ணும்போது அது செகண்ட் இயர்லேயே டிக்டாக் ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கான காரணமே வேறு, சும்மா ரேண்டமாக ஆரம்பிச்சது. யாரோ ஒருத்தங்களுக்கு மூஞ்சல் நான் படணும், கண்ணில் படணுன்றதுக்காக ஆரம்பிச்சது தான் அந்த டிக்டாக். ஸோ அப்படியே போனதுக்கப்புறம் நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் கண்ணில் போய் பட்டு, அதனால நிறைய கண்ணும் பட்டுச்சு. ஸோ நிறைய கண்ணு போய் சவுத் இந்தியாவில் ஆக்சுவலி அந்த டைமில் மோஸ்ட் ஃபாலோடாக இருந்துச்சு என் அக்கௌண்ட். ஆனால் நான் வந்து எங்கேயுமே அதை நான் காட்டிக்கல. இப்போது நிறைய பேர் மீட்டப்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, நான் எங்கேயுமே போக மாட்டேன், என் வேலை அங்கே வீடியோ போடுறது, அவ்வளோதான். ஸோ அதை வந்து நான் ரொம்ப கமர்ஷியலைஸ் பண்ணல, பெய்ட் ப்ரொமோஷன்ஸோ நான் சொன்ன மாதிரி எதுவுமே பண்ணாமல் அந்த டைமில் ரொம்ப வீடியோ மட்டும் போட்டு நம்ம வேலையை மட்டும் பார்த்துடலாம், இப்போ அடுத்து நான் பேங்க் வேலையா அதுக்கான ப்ரிப்ரேஷன் பண்ணலான்ற ஜோனில் தான் நான் இருந்தேன். ஸோ அப்படி ஆரம்பிச்சு தான். ஸோ அதனால் மீடியா வரணும். அப்போ கூட நிறைய பேர் டேரக்டர்ஸ்லாம் கால் பண்ணி கேட்டும் போது கூட, ஆனால் ப்ளீஸ் நான் எனக்கு ப்ராக்டிகல்ஸ் இருக்குண்ணா, நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்னா இல்லை நான் வேணான்னு சொல்லிட்டு நிறைய ரிஜெக்ட்லாம் பண்ணியிருக்கேன் அந்த டைமில். ஏன்னா என் கோரே வேறு. அப்போ கூட இது மூலமாக மீடியா போகலாம், படம் வாய்ப்பு வரும், எனக்கு அந்த ஆசையும் இல்லை, எனக்கு அந்த யோசனையுமே இல்லை. ஸோ அப்படி ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் லாக்டவுன் வந்ததுக்கப்புறம் குக் வித் கோமாளியில் வந்து அது மூலமாக நிறைய ஃபேமிலியோட கண்ணில் பட்டு, ஏன்னா டிக்டாக்ல வந்து நிறைய ஸ்கூல் சைட்ஸ் காலேஜ் சைட்ஸில் வந்து சக்தின்னு ஒருத்தன் எக்ஸிஸ்டாக இருக்கான் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு. குக் வித் கோமாளி வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வீட்டில் பாட்டி ஆன்டிஸ் அவங்களோட ஒரு அவங்க வீட்டு பையனான்ற ஒரு சோன் வந்துச்சு. அதுவும் இனிஷியலாக பெருசாக போகல. அப்புறம் போக போகிற கெட்டப்ஸு அண்ட் நிறைய கேரக்டர்ஸ்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணி இப்போ வரையும் இப்போ எங்கே போனாலும், இப்போ நான் குக் வித் கோமாளி பண்ணி கடைசியாக சீசன் 3 தான் பண்ணேன். இப்போது ஆல்மோஸ்ட் 6 4 7 சம்திங். ஸோ இன்னமும் என்னோட எபிசோட்ஸ் என்னை பார்த்தவங்களும் இன்னும் மறக்காமல் அது யார் எங்கே போனாலும் குக் வித் கோமாளி சக்தி அண்ட் ஒரசாத சக்தி டிக்டாக் சக்தியும் இன்னும் அது. ஏன்னா இப்போது மீடியாவும் மட்டும் இல்லாமல் எங்கே போனாலும் இப்போ ரீச்சாக வந்து எனக்கு பொறுத்தவரை என்னன்னா, ஒரு ரீசெண்டில் கொஞ்சம் நல்ல ஹை போயிட்டோன்னா அதை இன்னும் மேக்ஸிமம் ஹை போக வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ சட்டிலாக ஒரு ஜோனில் நம்ம ரீச் ஆகிட்டு இருக்கோன்னா அது ஸ்டெடியாக ப்ராக்ரெஸ் பண்ணலாம். ரொம்ப அதான் அளவுக்கு மிஞ்ச ஆகும்போது நினச்ச மாதிரி ஒரே வீடியோவில் எங்கே வேணால் ஒருத்தவரை கூப்பிட்டு போயிடும். பட் ஒரு சின்ன வீடியோ அவங்கள எங்கேயும் தரமாட்டதுக்கு கூப்பிட்டு போயிடும். ஸோ ஸ்டில் நவ் இப்போ என்னோட கிராஃபாக நான் பார்க்கும்போது என்னை ரொம்ப செலிப்ரேட் பண்ணி சக்தி சூப்பர் இந்த பேனர் கீன்ற அளவுக்கு அண்ட் ரொம்ப ஃபேன் பேஜஸோ மீம் பேஜஸ் அளவுக்குலாம் ஒரு செலிப்ரேஷன் இல்லைனாலுமே இந்த ஒரு சட்டிலாக ஒரு எங்கே போனாலும் இவனை தெரியுது அண்ட் இவங்களை வந்து ஒரு குட் டேர்ம்ஸில் வச்சுருக்காங்கன்ற ஜோன் எனக்கு போதுமான அளவு. எனக்கு ஆசையும் வந்ததுக்கப்புறம் இருந்த ஆசை வந்து
ரொம்ப கொண்டாடுற மாதிரி இருந்தால் நம்மளே நிறைய லூஸ் பண்ணுறோம் நம்மளை. லைக் காஃபிக்கு கொஞ்சம் சக்கரை போட்டால் தித்திப்பாக இருக்குமோ அவ்வளோதான், அதுக்கு அதிகமாக போட்டால் ரொம்ப தித்திக்கும், குடிக்க முடியாது. ஸோ இதுவும் நிறைய வந்தாலும் என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. போதுமான அளவு நான் அவங்க என்கிட்ட வந்து பேசுகிறாங்கன்னா நானும் அவங்ககிட்ட பேசுகிறேன்ற ஒரு லெவலே போதுமான அளவு. ஸோ அந்த ஜோனில் இன்ன வரையுமே எனக்கு அது இருக்குது. எனக்கு இதுவே போதுமான அளவாக இருக்குது. ஐம் ஸோ ஹாப்பி. இவ்வளோ பேர் இன்னும், ஏன்னா சக்தின்ற பேர் யூனிசெக்ஸ் நேமும் கூட, அண்ட் இந்த பேரில் நிறைய பேர் இருக்காங்க. பட் இந்த மூஞ்சும் அந்த நேம்ல ஞாபகம் வருதுன்னா அது சூப்பர், ஜாலி அப்படின்னு. அமேசிங். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நிறைய விஷயம் வந்து ரிலேட்டபிளா இருந்தது எனக்கு பர்சனலா. உங்க கூட இப்போ உங்களோட ஜேர்னி சொல்லவும் இன்னும் நிறைய விஷயங்கள் ரிலேட்டபிளா இருக்கு. ஏன்னா நானும் வந்து சின்ன வயசுல இருந்து அம்மா தான் கூட்டிட்டு போய் விடுவாங்க, அம்மா தான் கூட்டிட்டு வருவாங்க, அந்த மாதிரி ஒரு ஜோன்ல இருந்தேன். அதுக்கப்புறமா அகைன் சயின்ஸ்ல சென்ட்டும் சூப்பர், அகைன் நான் காமர்ஸ் தான் எடுத்தேன். ஸோ இது சம்திங் brought us here அப்படிங்கிறது. ஆமாம், ஸ்கின்னி நீங்கள் சொன்னீங்க. எனக்கு நிறைய பேருக்கு இந்த பாடி ஷேமிங் பண்ணுறதுலாம் அஃபென்சிவாக இருக்கும், அது தப்பும் கூட. நான் சின்ன வயசுலேயே வந்து 4th ஸ்டாண்டர்ட் 5th அப்பார்ட்மெண்ட் தான் சொன்னல, அங்கே இருந்தவங்க எல்லாருமே வந்து என்னை பல்லின்னு தான் கூடுவாங்க. பல்லி பல்லி மல்லி. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு அது ரொம்ப அஃபென்சிவாக நான் எடுத்துக்கல. ஏதோ நிக் நேம் மாதிரி ஜஸ்ட் திங். நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பித்தேன். பல்லி மாதிரி பைக்கில் பல்லி மாதிரி போவான்டான்னு சம்மல. ஏதோ ஒரு இப்போ ஸ்பைடர்மேன் நம்ம இப்போ ரிலீஸ் ஆக போகுது நிறைய பேர். இப்போ ஸ்பைடர் கட்சி ஸ்பைடர்மேனோ பல்லி மேனோ பரவாயில்ல, அது ஒரு சூப்பர் பவர் தான் போகலன்னு சொல்லிட்டு நான் என்னை கலாய்க்கிறாங்கன்ற ஜோனில் யோசிக்காம ஏதோ எனக்குன்னு ஒரு நிக் நேம் போலன்ற மாதிரி நான் அதை யோசிக்கிட்டேன். இன்ன வரையுமே நீ ஒல்லி குச்சோ எலும்பு குண்டு மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு அது பெருசாக எனக்கு அஃபெக்டே. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே அதை நான் வந்து ஒரு ஹாப்பி டேர்ம் ஆஃப் வேர்ட் மாதிரி, ஒரு ஹாப்பி வேர்ட் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிட்டனால எனக்கு இப்போ வரையுமே நான் கலாச்சாரம் அதை பற்றி கலாய்க்கிற டோனில் சொன்னாலுமே எனக்கு அது அஃபென்சிவாக இருக்காது. பட் ஐம் நாட் என்கரேஜிங் அது சொல்றதுனால. ஏன்னா இப்போ என்னால் அதை தாங்கிக்க முடியுது, பட் நிறைய பேரால் தாங்கிக்க முடியாது. பட் நான் அதை பார்க்குற விதம் இட்ஸ் வேறு. ஸோ அதனால் ஐம் லவ் டு என்ஜாய். அதை கலாய்க்கிற மாதிரியோ எனக்கு தோணாது. பள்ளி மாதிரி போய்கிட்டு இருக்கேன், எலும்புகுண்டு மாதிரி இருக்கேன்னா இப்போது நான் ஆர்டிஃபிஷியலாக போய் மாறிக்கிட்டோ வரல, எனக்கு இதான் வந்திருக்கு. இப்போ என் கலர் இதுதான், ப்ரௌன் மாதிரி தான் என் கலர்னா அதுதான். ஸோ அதை நான் என்ஜாய் பண்ணுறேன். ஸோ அதை நான் அஃபென்சிவாக எடுத்துக்கல. பட் அந்த மாதிரி நிறைய பேர் அவங்க அஃபெண்ட் ஆனதுக்காக பண்ணுறாங்களே, அது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா இனிஷியலாக என்னோட தாட் ப்ராசஸ் வேறு. பட் இப்போயே ஆப்போசிட்டில் அவங்களும் அதே மாதிரி. இப்போ நான் வந்து திட்டுறதை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க நான் சொன்னாலும் அது ரொம்ப பெரிய தப்பு. தப்புனா அது அந்த இன்டென்ஷன் நம்ம பார்க்கணும். தப்பாக இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ். பட் நான் அதை என்ஜாய் தான் பண்ணுறேன். இன்ன வரையும் எனக்கு அது மூலமாக என்னை கலாய்க்கணும் அப்படின்னு நினச்சா எனக்கு அது பெருசாக எனக்கு அஃபெக்டே பண்ணாது. ஓகே, இந்த ஆங்கிள் நான் ஏன் இந்த விஷயத்தை பார்க்கவே இல்லை அது ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே பழகிட்டேன். நிறைய என் ஃப்ரெண்டோட அம்மாலாம் எனக்கு கூப்பிடுவாங்க. அது ஒரு என்ஜாயபிள் வேர்ட். இப்போ தான் ஒரு கமெண்ட்டில் ஒரு விஷயம் சொல்லும் போது அது ரொம்ப தப்பாக தெரியுது இல்லையா? ஸோ அப்போல்லாம் அவங்களும் என்னை கலாய்க்கணுக்காக சொல்ல மாட்டாங்க, செல்ல பேர் மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது அதை நான் அந்த சொல்கிற வார்த்தையில் எனக்கு அந்த ஹர்ட்ஃபுல்னஸ் தெரியல, ஒரு இன்னசென்ஸ் தான் இருந்தது. ஸோ ஐ யூஸ் டு லவ் தட். இப்போது அது கம்ப்ளீட்லி வேறு. அது இப்போ வேறு மாதிரி எங்கேயோ போகுது அந்த. ஸோ அது ஸ்டாப் பண்ணால் நல்லது. நீங்கள் இந்த காமெண்ட்ஸ் பற்றி சொல்லவும் ஐ ரிமெம்பர் நீங்கள் வந்து 2014 அப்போ அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணீங்க. 14 am I right? இல்லை, ஸ்டார்ட் பண்ண 2017. ஸோ அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணீங்க. நிறைய கிரியேட்டர்ஸ்ட்டை நான் பேசினப்போ அவங்க சொன்னது வந்து இந்த இன்டர்நெட் அப்போ வந்து இட் யூஸ் டு பி வெரி பியூட்டிஃபுல். எல்லாரும் ஒருத்தவங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அண்ட் இப்போ நாங்கள் என்டர் ஆகும் போது இருக்கிற சோஷியல் மீடியா இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட், ரைட்? ஸோ எல்லாமே ரொம்ப கான்ஷியஸாக பேச வேண்டும். ஐ மீன் அது அப்போ இருந்திருக்கும், பட் இப்போ வந்து இட் இஸ் கான் டு அனதர் லெவல் நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ நீங்கள் யூ ஹவ் பீன் இன் போத் எண்ட்ஸ். ஸோ ஹவு டு யூ சீ திஸ் டிஃப்ரென்ஸ்? அதுதான் இப்போ இந்த ரூமில் நம்ம 3 பேர் இருக்கோம் அப்படின்னா அமைதியாக இருக்குது, நம்ம பேசுறது புரியுது, நான் பேசுகிறத நீங்கள் கேட்குற இடத்துல இருக்கீங்க, நம்ம 2 பேர் பேசல அவங்க கேட்குற இடத்துல இருக்காங்க. ஆனால் இதே ரூமில் ஒரு 100 பேர் வராங்க வைங்களேன், அவங்களுக்கு ஒரு 2-3 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க, அது நம்ம கான்சென்ட்ரேஷன் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ ஒரு ஸ்பேஸில் இவ்வளோ பேர் ஒரு கம்மியான மெம்பர்ஸ் இருக்கும் போது அது அமைதியாகவும் இருக்கும் அண்ட் அஃபென்சிவாகவும் இருக்காது. சொல்லி கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல இருக்கலாம். ஆனால் ஒரு இடத்துல 100-200 பேர் வந்துட்டதுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்ட போய் கிளாரிஃபை பண்ணுவீங்க? காரணமே இல்லாமல் வெறுக்கிறவங்க கிட்ட போய் அதான் தூங்குறவங்கள எழுப்பலாம், தூங்குறவங்க நடிக்கிறவங்க எழுப்புற மாதிரி காரணமே இல்லாமல் திட்டணும் பண்ணணுன்றவங்களும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ அந்த டைமில் நான் அங்கே அப்போ இருக்கும் போதெல்லாம் நான் என்னோடய உரசாத சாங் அது ரீச் ஆகும்போது நிறைய அதை ஸ்க்ரால் பண்ணால் ஒரு நாளைக்கே நான் ஒரு 1000-2000 வீடியோ பார்ப்பேன் என் கூட டுவேட் பண்ணது. ஸோ அது அவ்வளோ பெரிய பூம்.
கொஞ்ச நாள் போக 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 நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க, சண்டை போட்டுக்கிட்டாங்க, கேஸ்ட் ரிலிஜன் வச்சு நிறைய விஷயங்கள் வந்துச்சு. அது எனக்கு ஒரு மாதிரி புதுசாக இருக்கு. ஐயோ என்னடா அது, யாருமே நான் தான் இங்கே வந்தோம், இங்கே பார்த்தா இதெல்லாம் இந்த சண்டைலாம் போடுறாங்க. ஏன்னா அந்த பிளாட்ஃபார்ம் அதுக்கானதே கிடையாது, சும்மா ஒரு டைம் பாஸ் ஆகுது, பண்ணி வீடியோ போட்டு போகிறோன்ற மாதிரி தான். அதுக்கப்புறம் அது ரொம்ப ஒரு ஆனதுக்கப்புறம் டிக்டாக் பேனுக்கு முன்னாடியே வந்து நான் அந்த க்ரௌடெல்லாம் வந்து நான் அங்கேருந்து அவங்க எல்லாரையும் வந்து நான் இன்ஸ்டாகிராம் மாறிட்டேன். எனக்கு அங்கே போதும், எனக்கு அதங்கெல்லாம் முடியல, எனக்கு வேணான்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டா சைட் எல்லாரையும் வந்து இந்த மாதிரி லிங்க்கு அங்கேயே பயோவில் வச்சுட்டேன், இதான் என் ஐடி, ஃபாலோ பண்ணுறது தான் இங்கே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அப்போவே நான் அந்த டிக்டாக்லாம் குறைச்சிட்டேன். இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுற மாதிரி போயிட்டேன், லைவ் போடுவேன். ஸோ அதனால் அந்த டைமில் யாருமே எதுவும் இல்லை, அண்டு ரொம்ப ஆர்கானிக்காக இருந்துச்சு. அண்டு போக போக இது இன்னும் பயங்கர நல்லா பேன் பண்ணது எனக்கு ஒரு பக்கத்தில் எனக்கு நல்லது மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா இப்போ வைலன்ஸாக ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னா அதை வளர விட்டே போனால் தான் பிரச்சனை. அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக குறைய வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த வயசாக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அது எங்கேயோ ஒரு பிளேஸ் கூட்டிப்போம். இன்ன வரையும் டிக்டாக்குக்கும் மியூசிக்கலைக்கும் நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்பேன். ஏன்னா எனக்கு அதோட மோட்டிவே நான் இது போய் பெரிய ஆளாகணும், இதில் வரணும்லாம் இல்லை, சும்மா இப்போ வீடியோ போட்டேன், அதை நான் ப்ராப்பராக வயசாக யூஸ் பண்ணேன்ற ஒரு நம்பிக்கையில் அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இப்போது இவ்வளோ பேருக்கு தெரியல சக்தியாக இருங்க. ஸோ நல்லா யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நல்ல இடத்துக்கு கொண்டு வரும். அது ஒன்றும் தவிர்க்க முடியாது. நிறைய எப்படின்னா வைரஸ் சிஸ்டமில் இப்போ முன்னாடிலாம் வந்து கம்ப்யூட்டரில் தான் வைரஸ் நம்ம கேள்விப்பட்டோம், ஆனால் இப்போ ஹியூமன்ஸ்க்கு அவ்வளோ வைரஸ், கம்ப்யூட்டரில் வைரஸ் வந்துச்சுன்னா பயப்படுவோம். இப்போ ஹியூமன்ஸ்க்கு வைரஸ் வரதுலாம் ரொம்ப ஈஸியாக கடந்து போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி டெக்னாலஜி வைஸாகவும் சரி, நிறைய பீப்புளோட பெர்ஸ்பெக்டிவும் நிறைய மாறிடுச்சு. நிறைய இப்போ நம்ம முன்னாடிலாம் வந்து சுட்டி டிவியோ டோரேமானோ அண்ட் தமிழ் சீரியல்ஸும் பார்த்து வளர்ந்த ஒரு ஜென்ரேஷன் இப்போது அப்படியே கம்ப்ளீட்லி வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ், இங்கிலீஷ். இப்போது நிறைய பேர் தமிழ் சீரீஸை விட நம்ம ஃபுல்லாக நெட்ஃப்ளிக்ஸோ நிறைய சீரீஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? ஸோ அவங்க கல்ச்சரை நம்ம அடாப்ட் பண்ணுறோம். இப்போயும் நம்ம சென்னையிலே இருக்கும் போது நான் தப்பான விதத்தில் சொல்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் தாட் ப்ராசஸ்லாம் அப்படி மாறிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த சேஞ்சஸ் நடக்கிறது அது தடுக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் பெர்ஸ்பெக்டிவ், இப்போ ஒரு காலத்தில் இதெல்லாம் பேசினா தப்பு நம்ம நினச்சிட்டு இருப்போம், இப்போ அதெல்லாம் தப்பே இல்லை, பிரச்சனை இல்லைன்ற ஜோனுக்குள்ள வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த கருத்து முரண்பாடுகள்லாம் இருக்கும். ஆனால் அது எல்லாமே இப்போ எனக்கு ஒரு விஷயம் அதுதான், இப்போ சித்து அண்ணா ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார், எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, உனக்கு இல்லைனால நீ கடவுள் இல்லைன்னு சொன்னால் அது நீ தப்பு, எனக்கு இருக்குது, எனக்கு அது தோணுதுனால நான் அதை பண்ணுறேன், இப்போது எனக்கு இருக்குது உனக்கும் அது இருக்குன்னு சொன்னால் தப்பு. ஸோ அவங்கங்க ஆசை அவங்கவுங்களோட தாட்டை அவங்களுக்குள்ளேயே அதை வச்சுருந்தா பிரச்சனை இல்லை. ஸோ மற்றவங்கள பற்றி பேசுகிறதுனால தான் அந்த பிரச்சனை நடக்குது. இப்போ நான் வீடியோ போடுறேன்னா ஒரு 100 பேர் அதை பிடிச்சிருக்கு, ஒரு 5 பேருக்கு அது பிடிக்கல அப்படின்னா மேபி அந்த 5 பேருக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி இருக்குன்னு அர்த்தம். இப்போ 100 பேர் வெறுக்கிறாங்க, 5 பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தப்பு என் மேலே தான் இருக்குன்னு நான் ஒத்துக்கணும். இவ்வளோ பெரிய ஒரு காமனான விஷயம்னா அக்செப்டன்ஸ் தான். நிறைய ஸ்டார் சேனல் நான் பார்த்துருக்கேன், கூட இருந்தவங்க நிறைய பேரை அவங்களால வந்து ஒரு விஷயத்தை ஒத்துக்க முடியாது. இப்போ நம்மளுக்கு இது சரியாக வரல, நம்ம பண்ணுறது மற்றவங்களுக்கு பிடிக்கலன்ற ஜோனில் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இல்லை நான் இதான் பண்ணுறேன், இதுதான் அவங்களுக்கு பிடிக்கும், இது அவங்களுக்கு பிடிச்சது, அதனால் இது அவங்களுக்கு பிடிக்கும்னு நான் பீப்புளை கிராண்டடாக எடுத்துக்கிட்டேன்னா பீப்புள் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இப்போ மக்களுக்கு பிடிச்சதுனால தான் உங்களை இப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் அதே சமயம் நீங்களும் மக்களை செலிப்ரேட் பண்ண வைக்கணும், அதுக்கு நீங்கள் அந்த மக்களுக்கு உண்மையாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இன்ன வரையும் நான் அவங்களோட கிராண்டடாக எடுத்துக்கவே முடியாது. ஒரு விஷயம் நார்மலாக ஒரு 100 பேர் உங்களை பெருமையாக பேசின இடத்துல ஒரு 50 பேர் உங்களை திட்டுறாங்கன்னா தப்பு நம்ம மேலே இருக்குன்னு நம்ம ஒத்துக்கணும். திட்டுறவங்க ஒரு காலத்தில் உங்களை வந்து பாராட்டினவங்க, ஏன் அன்னைக்கு பாராட்டினாங்க அதை யோசிச்சாலே மேட்ரு சால்வ். அக்செப்டன்ஸ் தான். இப்போ நான் ஏதாச்சும் ஒரு வீடியோ பண்ணுறேன், பிடிச்சிருக்குன்னா காம்ப்ளிமெண்ட் தருவாங்க. இல்லை ப்ரோ இது தப்பாக இருக்குன்னா அதை நான் மேஜராக சொல்கிறேன். இப்போ 100%ல் ஒரு 60% பிடிக்கலன்னா தப்பு ஏன் மேலே தான், அதை நான் மாற்றிக்கணும். அந்த தப்பு பண்ணுற அக்செப்டன்ஸ் வந்துட்டாலே உங்களை மாதிரி ஒரு பெட்டர் ஹியூமன் நீங்கள் கிடையாது. எனக்கு இப்போ ரீசெண்டாக சசி சார் இருக்கார்ல, நூறுசாமி டேரக்டர், அவர்கிட்ட நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அவர் ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு ஃபஸ்ட் டே ஸ்கூல் கூட வேணாம், ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவலுக்கோ ஒரு ப்ரோக்ராமுக்கோ நம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட போவோம்ல, அந்த மாதிரி தான் அவர் ஒரு படம் ஷூட்டுக்கும் போவார். அண்ட் நிறைய பேரோட கமெண்ட்ஸையும் அவங்களோட சஜஷன்ஸும் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பார். நான் இவ்வளோ படம் பண்ணிட்டேன், இவ்வளோ சக்ஸஸ் படம் பண்ணிட்டேன்றதுக்காக அவர் ஸ்டாண்டில் இல்லை. இப்போ நிறைய பேர் பெர்ஸ்பெக்டிவ் மாறுது, நிறைய பேரோட யோசனைகள் வேறு மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் எப்படி போய் அதை ரீச் பண்ண வைக்கலான்ற ஒரு விஷயத்தில் தான் இருக்கார். ஸோ அந்த விதத்தில் அவர் நான் ரொம்ப ரசித்தேன்.
ஏன்னா நான் ஒரு பிகினர் தான். ஸோ இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இது நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா அவர் அதை ஏற்றுப்பார். அந்த ஏற்றுக்க மனப்பான்மை, அந்த அக்செப்டன்ஸ் வந்துட்டாலே நீங்கள் உங்களை பார்க்கும்போது உங்கள் மேலே ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் உங்களுக்கு தோணும் ஆட்டோமேட்டிக்காக. நான் என்ன தான் சன்ஸ்க்ரீனு மாய்ஸ்சரைசர்லாம் போட்டாலுமே அந்த அந்த ஒரு விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கும் அது அந்த அந்த ஆரா ஃபீல் ஆகும். நைஸ், பியூட்டிஃபுல். நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். இந்த ஒரு கொஸ்டின் brought us to various places. ஸோ கம்மிங் பேக் டு உங்களோட ஜேர்னி, சிடபிள்யூசியில் இருந்தப்போ ஐ திங்க் சிவாங்கி வந்து ஒரு சில மூவிஸ் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சோடனே ஒரு அவார்ட் சொல்லியிருப்பாங்க. குக் வித் கோமாளியில் வந்து நாங்கள் போன இடத்துக்குலாம் கேமரா வரும், இப்போ வந்து கேமரா இருக்க இடத்துக்கு நாங்கள் போனோம் அப்படின்னு. ஸோ ஒரு ரியாலிட்டி ஷோ டு மூவிஸ் ட்ரான்சிஷனுங்கிறது இஸ் பிக் ரைட். ஸோ அதில் நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் பார்த்தீங்க, என்னெல்லாம் புதுசாக இருந்தது? நீங்கள் சொன்னீங்கல்ல ரியாலிட்டியிலேருந்து மூவிஸ்க்கு. எனக்கு ரியாலிட்டியே வந்து ஒரு மூவி மாதிரி தான். ஏன்னா ஒரு ஃபோனில் பண்ணிகிட்டு இருந்த ஒருத்தன் டிவியில் பார்த்து என்ஜாய் பண்ணுற ஷோவில் இப்போ அவனும் இருக்கான்றது என்ன நம்ப முடியல. அண்ட் ஆல்சோ டிக்டாக்லேருந்து ரியாலிட்டி ஒரு ஷோக்கு போனவன் நான் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைமில் நான் யாரையும் பார்க்கல, சீரியல்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. குக் வித் கோமாளி ஷோவில் நான் போனதே எனக்கு ஒரு பயம் என்னன்னா என்னையும் அந்த டிக்டாக்கர்ஸாக, ஏன்னா அந்த டைமில் டிக்டாக்கர்ஸ்னாலே ஒரு பிராண்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களும் பண்ணாங்க. ஸோ அந்த பயம் எனக்கு இருந்துச்சு, இப்போ இதனால் நம்மளை அஃபெக்ட் பண்ணணும். பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ஸோ மக்கள் வந்து எனக்கு என்னென்னா எனக்கு இந்த பாடி ஷேமிங் ஜோக்ஸும் சரி, ஹர்ட்ஃபுல்லான காமெடிஸும் சரி, எனக்கு எதுவுமே எனக்கு பண்ண தோணாது, பண்ணவும் மாட்டேன். ஸோ அப்படி போகும்போது ரொம்ப எனக்குள்ளே ஒரு ஜோன்லேயே நான் மாட்டிக்கிட்டுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு தெரிஞ்சிருச்சு, நம்மளா இருந்துட்டு போயிடுவோம். எனக்கு வந்து அதான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எனக்கு ₹1 எனக்கு சம்பாதிச்சா போதும் அப்படின்னு நினச்சி நான் போகிறேன். எனக்கு ₹2 கிடைச்சாலும் போனஸ் தான். ஆனால் நான் ₹1000 சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு எனக்கு கிடைக்கலாம் ஒரு ஏமாற்றம் தான். அப்படின்னும்போது எனக்கு நான் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் போன ஒரு ஷோவில் இவ்வளோ மக்களுக்கு போய் ரீச் ஆனதே நான் ஒரு பெரிய விஷயமாக தான் பார்க்குறேன். ஸோ அவ்வளோ மக்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணி எனக்கு அது மூலமாக ஒரு மூவி ஆஃபர் வரும்போது அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் வேறு. ஏன்னா இப்போ என்னையும் நான் ஒரு 3 படம், ஃபரானான ஒரு படம் பண்ணேன், கிஸ்ஸுன்னு கவினா கூட, 100 சாமி எனக்கு 3வது படம். எனக்கு நிறைய படம் வந்துச்சு. பட் ஆனால் நான் எதுவுமே ஃபார் கிராண்டடாக நான் காசு சம்பாதிக்கணுக்காக என்ன நான் பண்ணல. ஏன்னா நான் டிக்டாக்கே பெய்ட் ப்ரொமோஷன்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன் இனிஷியலில். அதுக்கப்புறம் கமர்ஷியலாக மாறிடுச்சுன்ற போது சில விஷயங்கள் மாறிடுச்சு. ஸோ குக் வித் கோமாளியில் முடிச்சுட்டு அப்படியே நான் படத்துக்கு போகும்போது அங்கே இருந்த மாதிரி தான். எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை, எனக்கு இது வேணும் அது வேணும்னால. நெல்சன் வெங்கடேசன் சார் தான் என்னோடய ஃபஸ்ட்டு படம் டைரக்டர். ஸோ நான் அப்படியே அந்த செட்டில் வந்து நான் ஒரு ஏடியாக, ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக, ஒரு காஸ்டியூம் டீமாக எல்லாத்துலேயும் நான் ஒர்க் பண்ணேன். ஏன்னா எவ்வளோ பேர் ஸ்டாராக இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிரும்ன்ற ஜோனுக்கு போக முடியாது. எதுவோ ஒரு விஷயம் தெரியாமல் அவங்ககிட்ட இருக்கும். நீங்கள் எம்டியாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் லேர்ன் பண்ண முடியும். ஸோ ஃபரானாலாம் ஃபுல் அங்கே கிரவுண்ட் ஒர்க், திருவள்ளூர்லேருந்து ஓஎம்ஆர் வரையும் ஷூட்டிங், காலையில் வந்துடுவேன், அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு மொமெண்ட்டாக எனக்கால அமைஞ்சது. ஃபரானா படத்தில் ஒரு கிளாப்பிங் மூமெண்ட்ஸ் வந்து எனக்கு அமைஞ்சது தேட்டரில், நல்ல ரெஸ்பான்ஸ். கிஸ் படம் வந்து அப்படி கவினலா மூலமாக அவர் ரெஃபர் பண்ணார். என்னோட தம்பி மாதிரி யார் இருக்கான்னு பார்த்தேன், நீ பர்ஃபெக்டாக இருக்க, உனக்கு ஓகேனா நீ பண்ணு அப்படின்னாரு. ஸோ அப்படி அமைஞ்சது தான் அங்கேயும். அங்கே எஃபர்ட்டோ அவரும் என்னை கைட் பண்ண விஷயம். அண்டு இவ்வளோ நாள் நான் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் நான் எனக்கும் உண்மையாக இருந்ததுக்கான பரிசு தான் 100 சாமியாக நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் பெர்ஃபார்மன்ஸாக என்னை ஓகே சக்தி நடிப்பான்ற ஜோனை சொல்ல வச்சது வந்து 100 சாமி தான். ஸோ சசி சார் என் மேலே வச்சிருந்த ட்ரஸ்ட் அது வந்து பயங்கரமான ட்ரஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் அது ரெஸ்பான்சிபிலிட்டி மேலே வந்து அங்கே போச்சு. ஸோ பேசிக்காக நான் எதிர்பார்க்குறதுனா பேசிக்காக ஒரு ஹியூமனுக்கு என்ன ஒரு மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ, என்ன ஒரு விஷயம் பண்ணணுமோ அதை எனக்கு பண்ணிட்டா போதும். அதை தாண்டி எனக்கு லக்ஸுவரியாக என்னை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுங்க, எனக்கு அது இருந்தால் தான் நான் ஷூட் வருவேன் அப்படிலாம் எதுவும் இல்லை. மனுஷனாக மதித்தாலே போதுமான அளவு தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் எனக்கு அந்த மாதிரி எங்கே இருந்தாலும் நம்ம ஹாப்பி. அண்ட் குக் வித் கோமாளியும் சரி, படத்துலையும் நான் இப்போ வரையும் ஒர்க் பண்ணது எல்லாத்துலேயும் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணேன். ஏன்னா நான் அந்த அந்த டைரக்ஷன் டீமில் ஒருத்தனாகவும் கேமரா டீமில் ஒருத்தனாகவும் இருக்கிறதுனால எனக்கு வித்தியாசமே தெரியல. என் படம் ஜெயிக்கணும், எங்கள் படம் ஜெயிக்கணுன்ற ஒரு ஜோனில் தான் நான் இருந்தேன். நைஸ். அண்ட் இப்போ ஐ கேன் சி சம்மன் ஹூ இஸ் வெரி மெச்சூர்ட், ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப தாட்ஃபுல்லாக பேசுகிறீங்க. ஓகே, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ இந்த ஜேர்னியே உங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லி கொடுத்ததா? சொல்லி
நம்மளை சுற்றி நிறைய விஷயம் இருக்கும். நான் எனக்கே ஃபீல் ஆகும். ஏன்னா நான் என்னோட பழைய வீடியோஸ்லாம் பார்ப்பேன். ஒரு மாதிரி லூஸு மாதிரி பேசுவேன், உளருவேன். எனக்கு எப்போ நம்ம பொறுமையாக பேசுகிறோமோ அப்போ அவன் தெளிவாக இருக்கான்னு அர்த்தம். பதட்டத்தில் மட்டும்தான் வாய் குளரும், படபடப்பாக இருக்கும், என்ன பேச போகிறன்ற ஒரு யோசனையில் இருக்கும். பட் ரிலாக்ஸ்டாக ஒரு இடத்துல உட்காந்து உங்களால் பேச முடியுதுன்னா நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே. அது முதல்ல எனக்கு அமைதி, எனக்கு பீஸ். என்னோடய மோசமான ஒரு வருஷம்னா வந்து 2023 23 22 தெரில. நான் ரொம்ப சக்தி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவானா, இந்த மாதிரிலாம் இருப்பானான்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரி மென்டலி சரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிளான ஒரு பீரியட். எனக்கு அந்த டைமில் வந்து நான் ரொம்ப ஐசோலேட்டாக இருந்தேன். நான் எங்கேயுமே போகல. லைவ்லையும் நிறைய விஷயத்தில் வந்து நான் இனிமேல் அமைதியாக இருக்க மாட்டேன், லைவ்லேயே நான் உட்காந்து அழுவேன். நிறைய மாதிரி எமோஷ்னல் பிரேக் டவுன்ஸ்லாம் வந்து நான் இன்ஸ்டாவில் தான் நான் போட்டிருந்தேன் எல்லாமே. ஸோ அந்த டைமில் ஒரே ஒரு விஷயம், நிறைய பேர் தெரப்பி இப்போது இவங்கக்கிட்ட பண்ணு, இவங்கக்கிட்ட போய் தெரப்பி பண்ணு, பெட்டர் ஆகும், டேப்லெட்ஸ் போடு எல்லாமே சொன்னாங்க. பட் அப்போது நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண ஒரே விஷயம்னா, இதை வந்து நானே தான் ஹீல் பண்ணிக்கணும். எனக்கு டேப்லெட்ஸ் மூலமாகவும் தெரப்பி மூலமாகவும் எனக்கு கிளியர் பண்ண வேணாம். இன்றைக்கி ஓகே தெரப்பி இருக்குது, மாத்திரை இருக்குதுன்னு நான் பண்ணிட்டேன்னா, நாளைக்கு திருப்பியும் நான் டவுன் ஆகும்போது திருப்பி நான் எதிர்பார்க்குறது மாத்திரை மேலேயும் தெரப்பி மேலேயும் தான். இதை நானே தான் ஹீல் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு 3 மாதம் வந்து எங்கேயுமே போகல, வீட்டிலே தான் இருந்தேன். எல்லாருமே நான் வந்து ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜி, இவன் இப்படியே தான் இருக்க போகிறான், இவன் திருந்தவே மாட்டான், அது மாதிரி நிறைய பேர் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களையும் நிறைய பேர் சொன்னாங்க. விச் வாஸ் அவங்க பெர்ஸ்பெக்டிவ் அது கரெக்ட் தான். பட் ஒன்லி ஐ நோ வாட் ஐம் கோயிங் த்ரூ. இப்போ என் வலி வந்து எனக்கு தான். இப்போ என் வலினால இப்போ உங்களுக்கும் அது வலிக்கணும்னு நான் எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஷேர் பண்ணுறதுனால எனக்கு ஒரு பக்கம் ஒரு ஜோன் கிளியர் ஆகுது மாதிரி தான் நான் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணேன். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது நிறைய விஷயம் நடந்துச்சு. அமைதியாக இருந்தேன். அப்படியே ஸ்லோவாக போகும்போது அதான் நான் முன்னாடி நிறைய இந்த போன பாட்காஸ்ட்டில் திருவண்ணாமலையில் கோயிலில் போய் நான் உட்காந்துட்டேன். அது உட்காரல, அவராக என்னை கூப்பிட்டாரு. ஸோ எனக்கு நிறைய இப்போ அங்கே போனால் ஒரு டெம்பிள் ஃபீல் தாண்டி என்னோட தெரப்பி சென்டர் அதுதான். அங்கே எப்போ என்ன ஆனாலும் நான் போய் அப்படி அங்கே போய் அந்த இடத்துல உக்காந்துட்டு கண்ணை மூட்டு ஒரு மூச்சு விட்டுட்டு வருவேன். நான் போய் எனக்கு இது பண்ணுங்க அதை பண்ணுங்களான்னு நான் கேட்கவே மாட்டேன், இழுத்துட்டு வந்துடுவேன். மூச்சு விட்டுட்டு அவ்வளோதான், அப்படியே வண்டியில் கார் ஏறும். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வண்டியில் கிளம்பி போடுவேன். ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ரிசல்ட்டோ அந்த யோசனைக்கான தெளிவோ எனக்கு வந்துடும். அண்ட் இன்னொரு விஷயம்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு கடவுள் நம்பிக்கை தாண்டி எனக்கும் இப்போது அவருக்கும் இருக்கிறது வேறு பாண்டிங். அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இப்போது நம்ம நிறைய பேர் கன்வர்ஷன்ஸு அதெல்லாம் நிறைய நடக்குதுன்னா, ஏன்னா நான் கேட்டு பண்ணலை, நான் சாமி பண்ண எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஒரு விஷயம் நீங்கள் கடவுள்கிட்ட போய் கேட்டு அவர் உங்களுக்கு பண்ணலைன்னா தயவு செய்து அதுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருங்க. இந்த ப்ராசஸில் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பெரிய விஷயமே அதான். நான் ஒரு விஷயம் சாமிக்கிட்ட கேட்டு அவர் எனக்கு ஒன்று பண்ணலைன்னா அதுதான் எனக்கான நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா மேபி அவர் கேட்டு கொடுத்துருந்தா நான் இன்னும் அஃபெக்ட் ஆகிருக்கலாம். இப்போது எனக்கும் அந்த வழி இருந்துச்சு இனிஷியலில், நான் இவ்வளோ போய் வேண்டாம், ஏன் அவன் பண்ணவே மாட்டான்னு சொல்லிட்டு எனக்கே அந்த ஹோப்லாம் போயிடுச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஆன்சர் தெரியும். ஓகே நல்ல வேலை, இப்போ அது இருந்துச்சுன்னா நான் இங்கே இருந்திருப்பேன்னு எனக்கு தெரில. நீ என்னை ஹீல் பண்ண மேஜர் பாயிண்ட்னா, நீ 2 நாள் சிரித்து சந்தோஷமாக இருக்கணுமா இல்லை 2 வருஷம் அழுதுட்டு இருக்கணுமா, இவ்வளோதான் மேட்ரு. அப்படியே ஓப்பன் ஆச்சு. நல்ல வேலை அது எனக்காக பண்ணல அப்படின்ற ஜோன். அதுக்கப்புறமே எனக்கு என்ன கிடைச்சாலும் எனக்கு ஓகே, எனக்கு ஒன்றுமே இல்லை, இவ்வளோதான் உனக்கு வந்து இவ்வளோதான் உனக்கு கொடுப்பேன்னா எனக்கு அது மூலமாக எனக்கு வாழ்க்கை வாழ்ற எனக்கு அந்த ஒரு மைண்ட் செட் இருக்குது. அதனால வந்து எனக்கு எந்த ஒரு ஏமாற்றம்னு எதுவும் கிடையாது. இப்போ என்கிட்ட இப்போ நல்ல ஒரு பேண்ட்டோ நல்ல ஒரு ஷர்ட்டோ நான் போடுற அளவுக்கு இருக்கேன். ஆனால் எனக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, என்னெல்லாம் ஃப்யூச்சரிஸ்டிக்காக நான் சக்சீட் ஆக முடியுமான்ற ஒரு யோசனை வந்துருச்சுன்னா இப்போ இருக்கிற மொமெண்ட் என்னால் லீவ் பண்ணணும். ஏன்னா இப்போ இந்த நார்மல் பேண்ட் ஷர்ட்டை போகிறதுக்காகவே அவ்வளோ பேர் அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ உனக்காக ஒரு 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 இடம் இருக்குது, அந்த தேவை அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணு. நீ பயந்துட்டாலே இப்போ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்ற பயத்துலேயே நம்ம இன்னைக்கு விட்டுருவோம் லிட்ரலி. காமர்ஸ், நீங்களும் காமர்ஸ்னால காமர்ஸில் ஒரு சேயிங் இருக்கும், வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட் பட் நீட்ஸ் ஆர் லிமிட்டெட். அதுதான் லைஃப். எனக்கு தேவை கொஞ்சமாக தான் இருக்கும். இப்போ இந்த பாட்காஸ்ட்டுக்கு வந்து ஒரு மைக்கு ஒரு லைட் இருந்தால் போதும். ஆனால் வாண்ட்ஸுன்றது மக்கள் பார்க்கறதுக்காக அந்த செடி எல்லாமே. இப்போ நம்ம வாண்ட்ஸுக்காக வாழ்ந்துட்டோம்னா நம்ம நீட்ஸை விட்டுரும். இப்போ என் நீட் என்கிட்ட இருக்குது, எனக்கு இது போதுமான அளவு. வாண்ட்ஸ் எனக்கு கிடைக்கலனால
எனக்கு எதுவுமே கிடைக்கல நம்ம வந்துடக்கூடாது. உனக்கு தேவை கடவுள் கொடுத்துருக்காரு, உனக்கான தேவை, அதை வச்சு நீ சந்தோஷப்படு. வான்ஸ் ஒரு ஆசை, அது ஒரு ஆசை தான், பட் உன் தேவை கிடையாது. தேவை கிடைக்கலன்னா நீ கஷ்டப்படலாம், உனக்கு ஆசை கிடைக்கலன்னா எனக்காச்சும் உனக்கு கிடைக்கும்னு வெயிட் பண்ணலாம். அதுதான் லைஃப். எனக்கு அப்போ படித்த காமர்ஸ் வந்து எனக்கு போக்கில் நிறைய பேர் கூட பழகும் போது தான் ஆமாம்ல ஆசை அதிகமாக இருக்குது, பட் தேவையே ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? ஒரு தூங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு தூக்கமோ, சாப்பாடு, அண்டு நல்ல ஒரு பார்ட்னர், நல்ல ஒரு அப்பா அம்மா, அவ்வளோதான். காசும் தேவை தான், பட் ஒரு 2 கோடி ரூபாய் இருந்தால் தான் நீங்கள் சந்தோஷமாக இருப்பேன்னு கேட்டேன். இருக்கிற இடம் இருந்தாலே போதும். இப்போ அப்படின்னு பார்த்தா நிறைய காசு சம்பாதிச்சவங்களாம் இருக்காங்க, அவங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் இருக்காங்க. நம்மளுக்கான நீட்ஸ் கிடச்சிட்டாலே போதுமான அளவு. வான்ஸ் ஆசை கிடைக்கலனா அதுக்காக நீங்கள் லைஃப்பை ப்ளேம் பண்ணாதீங்க, அவ்வளோதான். உங்களோட சிஸ்டரை அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஐ ஹவ் பின் கொஞ்சம் ரீசெண்ட் பாஸ்ட்ல வந்துட்டு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து ரொம்ப ஐ ஹவ் பின் ஸ்ட்ரெஸ்ஸிங் அவுட் மை செல்ஃப். வீட்லயும் சொன்னாங்க உங்களோட ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணிக்க ஆனால் சம்திங் வில் ஹேப்பன், பட் ஃபார் சம் ரீசன் யூனோ அந்த ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது ஐ திங்க் திஸ் இஸ் தி ஏஜ். நீங்க ஆமாம் எல்லாருக்குமே இப்போ பேரண்ட்ஸ்குள்ளோட பயம் என்னன்னா, இப்போ என் வீட்டில் நான் டிக்டாக் பண்ணும்போது சப்போர்ட் பண்ணல. ஏன்னா அவங்களுக்குனா இவன் லைஃப் செட்டில் ஆவானா, ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆவான்ற ஒரு பயம் தான், விச் வாஸ் வேலிட். பட் அந்த பயம் வந்து பயமாக போயிடக்கூடாது, அது நம்ம அந்த ரேஸுக்கான ஒரு ஓட்டமாக இருக்கணும். பட் டில் நவ் வரையுமே என்ன நான் எதையும் நோக்கி ஓடலை, லைஃப் என்னை எங்கேயோ கூப்பிட்டு போது நான் அது கூட போகிறேன், அவ்வளோதான். ஸோ அதனால் இப்போ கூட எனக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, எனக்கு அந்த மாதிரி யோசனைகள்லாம் வரும். ஐயோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பயம் இருக்கணும். ஒரு தூங்க விடாமல் உங்களை பண்ணணும், அது இருக்கணும். ஆனால் அந்த ஒரு நம்பிக்கையும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போது நிறைய பேர் நிறைய கெட்ட பழக்கம்லாம் பண்ணி நிறைய விஷயங்கள்லாம் கொலையோ அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு தே ஆர் ஹாப்பி. ஜெயிலில் போனாலும் அவங்க ஏதோ ஒரு சில சந்தோஷமாக இருந்தாலுமே ஒரு பீஸ். ஆனால் நம்ம இவ்வளோ நாள் இப்போ நம்மளுக்கு நம்ம உண்மையாக இருந்துட்டோம். இப்போ நான் கன்னடையில் நான் பார்க்கும்போது இப்போ நான் உங்ககிட்ட பொய் சொல்லலாம், இந்த பாட்காஸ்ட்லேயே வந்து இது ரீச் ஆனதுக்காக நான் நிறைய பொய் சொல்லலாம். ஆனால் இப்போ நானே என்னை கண்ணாடியில் பார்க்கும்போது எனக்கு அந்த கில்ட் இருக்கக்கூடாது. ரெண்டாவதுலே உங்ககிட்ட நான் போய் சொல்லலாம், ஆனால் எனக்கே நான் போய் சொல்ல முடியாது. அந்த கில்ட்டு நான் பார்க்கும்போது எனக்கு இல்லைனாலே ஐ ஆம் ஹாப்பி. இப்போ இது போட்டால் இது கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பு இல்லாமல் பொய் எத்தனை நாள் மறைப்பீங்க? ஒரு 2 நாள், ஒரு 10 நாள், ஒரு 2 வருஷம், அதிகபட்சம் ஒரு 10 வருஷம் மறைக்கலாம். பட் அதுக்கான ரிசல்ட் இப்போ நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு வருஷம் மறைச்சாலே அவ்வளோதான் பார்க்கும். ஸோ அந்த பயம் வந்து பயமாக கன்வெர்ட் பண்ணாமல் அப்படியே சரி ஓகே பார்த்துக்கலான்ற ஒரு ஹோப்போட, எனக்கு எல்லாருக்கும் ஒரு பிலீஃப் இருக்கணும். எனக்கு ஒரு பிலீஃப் இருக்குது, அதை நான் நம்புகிறேன். நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி எதுவும் பண்ணாமல் இருக்குமா, பண்ணல, சரி அதுவாக கூப்பிட்டு வரோம். எனக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஏஜ்லையும் சரி இப்போவும் சரி நிறைய பயம் இருக்குது. ஐயோ இது பண்ண முடியுமா, இதுக்கப்புறம் எப்படி பார்க்க முடியும், இந்த ஓட்டம் வந்து என்ன, இப்போ நான் ஏர்ன் பண்ணுறது, இப்போ நான் எனக்கு வாழ்கிறதுலாம் இப்போ எனக்காக மட்டும்தான் இருக்குது. இப்போ நாளைக்கு நம்ம ஃப்யூச்சரும் வந்துச்சுன்னா அது நம்மளால் காம்பன்சேட் பண்ண முடியுமான்ற பயம் எல்லாருக்குமே இருக்கும். பட் அந்த பயத்தை வந்து நீங்கள் பேர்டனாக போட்டிங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஓகே ஃபைன் இருக்குது, இது மாறும்ன்ற ஒரு ஹோப்போடையே போனால் தான். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கும் வைங்களேன், உங்ககிட்ட எல்லாமே இருக்குது, உடம்பு முடியாமல் உடம்பை பார்த்துக்காமல் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் பெட் ரிட்டனாக இருக்கீங்க, நீங்கள் கஷ்டன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனே எனக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதிகபட்சம் நீங்கள் என்னென்னு வேண்டுவீங்க? என்ன மனசுலனா அந்த ஹோப்பு தான். அந்த டைம்லேயும் வந்து என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்டோ, என்னோடய ஈகோவோ, என்னோடய ஸ்டேட்டஸோ வந்துருச்சுன்னா என் உயிரை நான் விட்டுருவேன். அப்போ உங்கள் கூட ட்ராவல் பண்ண போகிறது ஹோப். நம்மளுக்கு எதுவும் அதாவது ஒரு ஹோப்பில் இருந்தால் தான். ஸோ அந்த எனக்கு எந்த ஒரு டவுன்ஃபாலோ எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் நான் ஞாபகப்படுத்த ஒரே விஷயம்னா, இப்போ நீ ஹாஸ்பிட்டலில் நீ கிடக்கிற, நீ அந்த டைமில் நீ என்ன யோசிப்ப, அவ்வளோதான். ஓகே இன்னும் அந்த நிலைக்கு போகல, ஸோ இன்னும் இருக்குது, நீ ஓடு, அவ்வளோதான். நைஸ், பியூட்டிஃபுல். அண்ட் ரொம்ப வந்து ஒரு ஃபிலாசபிக்கலாக நிறைய விஷயங்கள். நான் அதுதான் சொல்கிறேன், நானே வேற மாதிரி கை. நானா என் ஃபோன்லலாம் 2-3 மணி நேரம் பேசுவோம் ஃபுல்லாக. முன்னாடிலாம் எப்படின்னா இந்த ஜோக்கெலாம் சொன்னால் யாராச்சும் கேட்பாங்களா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும், யோசனை இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இதுதான் இப்படிதான் இருக்குது, சாப்பிடு, அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட. ஸோ அண்ட் அந்த சைடு வந்து நான் எப்போனா இந்த டவுன்ஃபாலோ, இந்த பிரேக் டவுனுக்குலாம் முன்னாடி அப்படி இருந்தேன். துருன்னு செட்டில் அப்போலாம் இன்னும் ஒல்லியாக வேற இருப்பேன்னா பறப்பேன், அங்கங்கே என்னென்னவோ பேசுவேன். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இப்போவும் நான் காமெடியாக என்னோடய சர்க்கிள்லாம் எனக்கு என்னென்னா அங்கே நான் இருந்தால் ஏதாச்சும் ஒரு என்டர்டெயின் பண்ணணும், ஏதாச்சும் பண்ணணுன்ற சோன் தான். ஸோ அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக புதுசாக பார்க்குறவங்ககிட்ட அந்த ஃபன்னி சைட் இருக்கும்.
பட் எப்பயுமே பேசுகிறவங்க கிட்ட வந்து ஒரு ஒரு உரிமை ஜோன் இருக்கும். இன்னொரு எங்கள் வீட்டுக்குலாம் போனால் சாப்பிட்றியா கேட்பாங்க, சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் இருக்கும் என் கான்வர்சேஷனே. ஸோ அந்த சைடு என்ன சொல்கிறது, ஒரு புரிதல் கலந்த ஒரு ஃபன்னி சைடாக. இப்போ எப்படின்னா முன்னாடிலாம் வந்து ஏதாச்சும் உளறிட்டேன்னா மாட்டிப்பேன். இப்போ நான் உளறினாலுமே அதை பூசுறாப்புல இன்னொரு லேயர் வச்சிருப்பேன். என்ன பேசினாலும் ஓகே இதை வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஜோன் அப்படி வந்துருச்சு. இப்போ அந்த ஓஜி சக்தியை நம்ம வந்து ஒரு ஃபன் செக்மெண்ட்னால நம்ம அவரை கொண்டு வரலாம் அப்படின்னு நான் முடிவு. ரொம்ப வந்து சீரியஸாகவே போயிட்டோம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபன் கண்டென்ட் இல்லை. இப்போ நான் சொல்கிறதே நீங்கள் ஜாலியாக பாருங்களேன், சத்தியமாக ஜாலியாக இருக்கும். இது சி ஆமால அப்படின்னு எல்லாமே நம்ம காதுல கேட்கறதுலயும் தான் இருக்கு. ஓகே, இப்போ கண்டிப்பா நான் பண்ணாத போறேன். எஸ், ஆமா. உங்களோட வாய்ஸ் சூப்பரா இருக்கு, நான் ரொம்ப நேரம் சொல்லணும்னு. அப்படியா? தேங்க் யூ. ஏன்னா என்னோட ஆசையே ஆர்ஜே தான். நான் சொன்ன மாதிரி என் வாய்ஸ் மட்டும் தான் எல்லாருக்கும் இன்னும் கேட்கணுன்ற ஜோன். விஷுவல் என்னோட ஸ்கின்னோ என்னோட அழகோ என்னோட இதோ என்னோட ஸ்டேட்டஸ் பார்த்து எதுவுமே இம்ப்ரெஸ் ஆகக்கூடாது. த்ரூ வாய்ஸ். ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆர்ஜே இந்த இப்போ அடுத்த ஒரு வெப் சீரிஸ் வந்து இப்போ அந்த ஆர்ஜே ஸ்டேஷனில் தான் நடக்குது. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் த காம்ப்ளிமெண்ட். நைஸ், சூப்பர். ஸோ இப்போ வந்து என்னன்னா திஸ் ஆர் தட் பண்ண போகிறோம். என்னன்னா நீங்கள் வந்து தளபதி ஃபேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களை நிறைய ஸ்டாக் பண்ணி கட்டுறேன். ஸோ அதனால அவரோட மூவிஸ் சொல்கிறேன். திஸ் ஆர் தட்ல நீங்கள் சூஸ் பண்ணணும். அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறதை வச்சு நெக்ஸ்ட் போகும். குஷி ஆர் பிரியமானவலி? ஐயோ, எல்லாமே உங்களை வந்து ட்ராப் பண்ற மாதிரி தான் நாங்க வச்சிருக்கோம். ஆக்சுவலி பிரியமானவளே போறீங்களா? எனக்கு எஸ், அது ஒரு மாதிரி கிளாசிக். எனக்கு குஷி ஆப்வியஸா அது ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட், நிறைய மூமெண்ட்ஸ். பட் பிரியமானவளே வந்து அது ஒரு அந்த சைட் ஆஃப் தளபதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நைஸ். பிரியமானவளே ஆர் காதலுக்கு மரியாதை? காதலுக்கு மரியாதை. ஓகே, எஸ். நைஸ். ஏதாவது உங்களுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கும் போல இருக்கே, நீங்க வந்து இவ்வளவு ஃபிளாஷ்பேக்? எல்லா கதையும் நம்ம கதையா நினைச்சு பார்க்க முடியாது. ஒரு சில கதைகள் பார்க்கும் போது நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த மூவி எப்போ போட்டாலும் நான் உட்காந்து பார்த்துருவேன். காதலுக்கு மரியாதை ஆர் கில்லி? கில்லி தான். ஏன்னா ஒரு ஒரு இவ்வளோ நாளாக படத்தை தாண்டி கில்லி வந்து ஒரு வேற வெர்ஷன் கொடுத்தது தளபதிக்கு. அந்த டைலாக்ஸு, அந்த பாட்டு, அப்படி போட பாட்டுலாம் வந்து எப்பா இன்னொருமே வந்து ஒரு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படத்தில் கூட அந்த பாட்டு யூஸ் பண்ணாங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ரீச்சு. அண்ட் அந்த கபடியாக இருக்கட்டும், ஈவன் தோ அது ரீமேக் படமாக இருந்தாலுமே அது தளபதி பண்ணும்போது அது ஒரு வேற மாதிரி. அதை ரீமேக்கை வந்து ரிமார்க்கபிளாக பண்ணுவார். பயங்கரமாக பேசி எப்படி வரும் ஆன் ஸ்பாட் பழப்பே இதை நம்பி தானே இருக்கு. கில்லி ஆர் சச்சின்? சச்சின். ஐயோ, எனக்கு வந்து சச்சின் வந்து இப்போ ரீசெண்டாக கமலாவில் ரிலீஸ் பண்ணாங்க. கமலா விஷ்ணு வந்து ரொம்ப பழக்கம். இப்போ ரீசெண்டாக 100 சாமி வந்ததுக்கப்புறம் பழக்கம். அந்த டைமில் எனக்கு தெரியாது. ஸோ சச்சின் ஃபர்ஸ்ட் டைம் கமலா ரிலீஸ் சொன்னோன்னே டிக்கெட்லாம் வாங்கிட்டு போய் நான் ஃபஸ்ட்டு பார்த்த தளபதி படம் தேட்டரில் வந்து சச்சின் தான். மகாராணி தேட்டரில் வந்து எங்கள் பழைய வீட்டில் சொன்னேன்ல, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ரியாஸ் அண்ணா ஒருத்தர் இருந்தார். அவர் கூட வந்து அந்த படத்துக்கு போய் பார்க்குறேன். அது ஒரு மாதிரி எனக்கு ஒரே ட்ரீம், இன்னொரு படம் தளபதி பண்ணுவார் அப்படின்னு சொன்னார்னா எனக்கு சச்சின் மாதிரி ஒரு படம் வேணும். ஏன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணி என்னங்க பண்ணுறது, இப்போ கூட இவ பண்ணுற விஷயத்தை பார்த்து எனக்கு திருப்பி லவ் வருது. அந்த டைலாக்ஸ் டெலிவரி, இங்கே ஸ்மைல் க்யூட்டாக இருக்குது, அந்த போர்ஷன், சாங்ஸு, டான்ஸு, ஒரு மாதிரி சச்சினை யாரும் வெறுக்க முடியாது. இஸ் அ நைஸ் கை மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த படம். நான் அந்த படம் பார்த்துட்டதுக்கப்புறம் தனியாக நான் ஷூட் வேற பண்ணேன் போரூர் போயிட்டு. ஸோ ரீரிலீஸ் கமலால சச்சின் படம் பார்த்து அது இன்னும் பயங்கரமாக பிடிச்சி போச்சு. ஓகே, சச்சின் ஆர் ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸு பிடிக்கும், பட் சச்சின் அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸு அது ஒரு வேற ஷேடு, ஒரு மெச்சூர்டாக வருது. எனக்கு சச்சின் வந்து ஒரு ஹோல்சம். சச்சின் ஆர் ஷாஜஹான்? ஷாஜஹான்லாம் நான்லாம் அழுதுருவேன். ஐயோ, சொல்லாமல் கடைசியாக போய் அந்த ஒரு ஜோனில் பார்க்கும்போது அப்பயும் உண்மை காதல் நான் உயிரை கொடுக்கலாம் என்னாலாம் முடியாது. உண்மை காதல் ஏன் சார் விட்டுட்டு போறீங்கன்ற மாதிரி. பட் எனக்கு அது ஒரு மாதிரி வச்சு ஒரு மாதிரி ஃபீல். தளபதி நிறைய ஸ்டார்ஸ் அழுது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் தளபதி விஜய் சார் அழுதுட்டாருன்னா ஒன்னாலாம் ஃப்ளாட். இப்போ ஜனநாயகன்ல மமிதா பைஜு அவங்க சொல்லும் போது இந்த நெஞ்சை பிடிச்சி அழுவார். எனக்கு நான் ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தேன்.
கடைசி கிரெடிட் சீனுக்காக வச்சுட்டு இருந்தேன், அங்கேயே காலி. ஸோ அந்த மாதிரி. பட் கண்டிப்பாக சச்சின்லேயுமே அந்த அந்த குழந்தை அழுவும் இறக்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு எமோஷனல் பார்ட் இருக்கும், அதுவே பா செம்ம. சச்சின் ஒரு துப்பாக்கி. கண்டிப்பாக துப்பாக்கி தான் அவரோட அப்படியே டிராஸ்டிக்கு பா. அது அந்த இன்ட்ரோ சாங்லேருந்து ஆரம்பித்து ஒரு இடத்துல முடிச்சிருப்பாங்க. ஐயோ, ஒரு மாஸ் ஹீரோவாக பயங்கரமாக ஒரு திங், அந்த உடம்பு ஃப்ரெஞ்சு அந்த மிலிட்ரி சூட்டில் தலைவனை பார்க்கும்போது பா ஐயோ செம்ம சாங். கூகுளில் அவர் பண்ண ஐயோப்பா துப்பாக்கி ப்ராப்பர் அனில் ப்ரோ. ஐயோ ஓஜி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மள மாதிரி. துப்பாக்கி ஒரு தெரி. துப்பாக்கி சூப்பர். பட் தெரி வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு செம்ம பேங்கர் பார்த்த ஃபீல். அந்த அந்த இன்டர்வல் சீனு, அந்த ரெயின்ல இருக்கிறது, நிறைய லேயர்ஸ் இருந்துச்சு தெரியல. ஐயோ தெரிதான். எஸ் தெரி ஒரு ஜில்லா. ஏன் ஜில்லா பிடிக்கும்னா தலைவன் பேர் அல்ல, சக்தி. மகாராணி தியேட்டர்ல நான் 12th 11th முடிச்ச டைம்ல ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்குறோம், பார்த்தா சக்தி என் பேரு, அது பயங்கரம். அண்ட் ஜில்லா எனக்கு ரொம்ப ஃபேவரட். அண்ட் செம, அது ஒரு நல்ல படம் எனக்கு. அதுவும் என் பேர் வேற, சும்மாவே சுடு தண்ணிலே கை விடுவோம், சும்மாவே அது மாதிரி. ஓகே, ஜில்லா ஒரு கத்தி. ஏன்னா கத்தி வந்து தீபாவளியில் ரிலீஸ் ஆச்சு, பூஜை மூவியோட ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு மூவி கூட ரிலீஸ் ஆச்சு. அப்போது யாருமே என் கூட வரல, காலையிலேயே போய் பார்த்துட்டாங்க படத்தை. ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் அந்த நோன்பு வைப்பாங்க, தீபாவளி நோன்பு. கரெக்டாக அந்த டைமுக்கு முன்னாடி போய் எங்கள் எம்எஸ்எம் தேட்டர் ஒரு தேட்டர் இருக்குது திருவொற்றியூரில், அங்கே போயிட்டு நானே போயிட்டு டிக்கெட்டை வாங்கி அந்த கூட்டத்தில் உட்காந்து தனியாக உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்த்த படம் வந்து கத்தி. ஸோ அண்ட் அந்த சீன்ஸும் யாரும் அந்த டிக்டாக் டைம்லாம் அந்த அந்த டைலாக் தான் எல்லாருமே ரீக்ரியேட் பண்ணுவாங்க. யார் சார் அவர், வாங்க சார் அவர் கூப்பிடலாம். அதெல்லாம் ஸ்லாங்காகவே கத்தி பயங்கரமான படம். வி ஆர் புவர் பட் எஜுகேட்டட், அந்த டைலாக்லாம் செம்ம. நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மாற்றி சொல்லுவோம், we are rich but uneducated. Okay, nice. And இப்போ கத்தி or மாஸ்டர் வந்து கோவிட் முடிஞ்சு, ஏன்னா அது வரையுமே கோவிட்ல இனிமேல் ஓடிடி தான் வாழ்க்கை, இதுலேயே தான் எல்லா படமும் பார்க்க போகிறோம் அப்படின்ற சொன்னும் போது தேட்டருக்கெல்லாம் ரொம்ப நாள் கழித்து போய் என்ஜாய் பண்ணது படம். ஸோ மாஸ்டரு அண்டு இந்த ஜேடி டிரான்ஸ்ஃபார்மேஷன்லாம் ஐயப்பா, அதுலேயும் அந்த அழுவுற சீன் லெட்டர் பார்த்து படிக்கும் போதெல்லாம் மாஸ்டர் ஃபேன். ஐ ஹோப் ரியலி தட் யூ கோ மீட் சிஎம் சார். நான் தான், எனக்கு நிறைய ஸ்டார்ஸ்லாம் வந்து நார்மலாக ஒன் ஆஃப் த பாய் சக்தி அப்படின்னு இல்லாமல் ஏதாச்சும் ஒரு நல்லபடியாக பண்ணிட்டு நான் அவர் போய் மீட் பண்ணுவோம். அந்த இதுதான். ஐ ஹோப் தட் ஹேப்பன் சூன். ததாஸ் டூ நடக்கட்டும். அண்ட் மாஸ்டர் ஆர் தலைவா, திஸ் இஸ் தி எண்ட் நீங்கள் சொல்கிறது தான். மாஸ்டராக இருந்து இப்போது தலைவனாகிட்டாரு. ஸோ இப்போ அன்பிரேக்கபிள் தலைவர் அவர் தான். ஓகே, அமேசிங். எனக்கு வந்து நான் எப்போ விஜய் சார் ஃபேன் ஆனா, நான் உங்களை விட யங்கர் நான் சொல்லுவேன் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ நான் வந்துட்டு தெரியுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ஏஜிஎஸ் போய் பார்த்து, அந்த மாதிரி ஒரு தேட்டர்ல நான் அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. ஓகே, தெரியல தான் நான் வந்து ஆக்சுவல் ஃபேன் கேர்லே ஆனேன். அது ஸோ நீங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஷாஜஹான்லாம் நான் ரீவாட்ச் தான் லைக். ஆமாம், நானே தான் டிவியில் ஃபஸ்ட்டு போய் பார்த்தது சச்சின் தான் தேட்டரில் போய். அதெல்லாம் நம்ம டிவியில் பார்த்துருப்போம். அப்போ தேட்டரில் போய் பார்க்கணும், அந்த யாரும் கூட்டிகிட்டும் போக முடியாது, எங்கள் வீட்டில் பெருசாக சினிமாஸ்லாம் போக மாட்டாங்க. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் சச்சின் போய் பார்க்கும்போது அந்த ஒரு இதுவே வேற மாதிரி இருந்துச்சு. அண்டு இப்போது படம்னாலே செலிப்ரேஷன் தான். அந்த மாதிரி இப்போ ஜனநாயகன்லாம் போய் கத்தி கத்தி என் தொண்டையே காலி, என்னால் ஏந்தே போக முடியல. என்னடா இது அவ்வளோ முடிஞ்சுல. பட் பரவாயில்ல, கமலாலாம் எப்பயுமே ரீலீஸ் பண்ணுவாங்க எல்லா வாட்டியும் கண்டிப்பா. ஓகே டன். ஓகே, ஸோ நல்லபடியாக செக்மெண்ட் முடிஞ்சது, ரொம்ப நன்றி. ஓகே, ஸோ இது வந்து
சம்திங் மோர் ப்ராக்டிக்கல். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அன்கன்வென்ஷனலான ஃபீல்டுக்குள்ளே வரும். நீங்கள் வந்து சொன்னீங்களே எதுவுமே நீங்கள் பிளான் பண்ணிலாம் வரலன்னு. ஸோ ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு போகிறேன்னு சொன்னப்போ உங்களோட ஃபேமிலியோட ரியாக்ஷன் அப்போ எப்படி இருந்துச்சு அண்ட் இப்போ அவங்க எப்படி ரியாக்ட்? அதுதான் அப்போது அது அவங்களுக்கு அதே பயம்தான், இவன் எப்படி சர்வே ஆவானா இது எப்படி. ஏன்னா முன்னாடிலாம் நம்ம மீடியா பற்றி மீடியாலாம் இருக்கனாலே ஒரு பயம்தான் வரும். ஆமாம், பொண்ணு தர மாட்டாங்க அந்த ஜோனு எல்லாம். ஐயோ இப்போ பாருங்க எத்தனை பொண்ணுங்க வந்து என்ன. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பயம் இருந்துச்சு, எப்படி பண்ண போகிறான் அது மாதிரி. ஒன்ஸ் ஐ கெட் ஏர்ன் பண்ண அண்ட் வீட்டோட டெப்ட் அது எல்லாத்தையும் கொஞ்சமாக கிளியர் பண்ண ஓகே ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான்ற ஹோப் வந்ததுக்கு அப்புறமே தேர். அதுக்கப்புறம் இப்போ தேர் ஹாப்பி. அதனால் அந்த டைமில் பயங்கர எதிர்ப்பு இருந்துச்சு, என்னடா வீட்டில் அடிக்கிறீங்கன்ற மாதிரி. ஏன்னா ஒரு 10-15 சட்டை இருக்கும், அயன் பண்ணி வைப்பாங்க, நான் எடுத்து போட்டு பெட்டு ஃபுல்லாக அதை கசக்கி போட்டுருவேன். அவங்க தான் மடிச்சு வைக்கணும், அந்த ஒரு கடுப்பில் கத்திடுவாங்க. பட்டு இப்போது அவங்க தூக்கி போகிறாங்க, நான் எடுத்து மடிச்சு வச்சுட்டு இருக்கேன். நைஸ். அண்ட் சக்தி வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான பர்சனாக தான் நான் பார்க்குறேன். எவ்ரிபடி சீஸ். பட் ஆனால் ஆஸ் ஹியூமன்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி எவ்ரி ஒன் கோஸ் த்ரூ தட் ஃபேஸில். ஸோ இப்போவுமே நான் இதுதான் ஒரு கோப்பிங் மெக்கானிசமாக யூஸ் பண்ணுறேன், நான் வந்து ஒரு மாதிரி இருந்தேன்னா இது பண்ணிடுவேன் அப்படின்னா வாட் இஸ் இட்? ட்ராவல் பண்ணிட்டு போய் உட்காந்துருவேன், அப்படி போய் உட்காந்துருவேன். அண்ட் நம்ம எவ்வளோ தான் பாசிட்டிவாக நான் இவ்வளோ நீங்கள் உங்களுக்கு சொல்கிறீங்க பாசிட்டிவாக இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னா, நான் நிறைய டைம் அவ்வளோ நெகட்டிவான தாட்ஸ் என் மைண்டில் ஓடும், எல்லாமே ஓடும். அதை நம்ம தவிர்க்க முடியாது. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் நேர்லேயோ நீங்கள் பார்க்குற மக்கள்கிட்ட இருந்து கிடைக்கிறது எனர்ஜியோ, நீங்கள் சோஷியல் மீடியா ஸ்க்ரால் பண்ணும்போது நீங்கள் பார்க்குற விஷயங்களும் வந்து உங்கள் மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ எல்லாமே அது பண்ணாலுமே நீங்கள் ஒரு ஏதோ கிளியராக இருந்தாலுமே அது கஷ்டம். எப்படியாச்சும் அந்த தாட்டை இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிள். காலைல நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எழுந்துக்கிறீங்க, ஏதோ ஒரு புது வேலைக்காக நீங்கள் போகிறீங்கன்ற போது டக்குன்னு பார்த்தா நீங்கள் வந்து ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது இன்னும் ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்க்குறீங்க. நீங்கள் அந்த இடத்துல எப்படி இங்கே பாசிட்டிவாக இருக்க முடியும்? அந்த டே உங்கள் தாட் ப்ராசஸ் அங்கே தான் இருக்கும். ஸோ அது ஹியூமன் நேச்சர். பட் என்னது நம்ம போய் வேலை செய்ய தான் போகிறோம். ஆனால் பாசிட்டிவாக இருந்த தாட்டு அந்த ஒரு மொமெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் அது 100% தோணும். ஷீஷோ இப்போ என்ன ஆச்சு, இப்போ அவங்க என்ன யோசிப்பாங்க, அதுதான் ஹியூமன்ஸ். ஏன்னா அங்கே நடந்திருக்குன்னு சொல்லி கலந்து போகிறது ஹியூமனிட்டி கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு கரிசனை ஐயோ அதை பற்றி நினச்சி பார்க்குறதோ அங்கே போய் காப்பாற்றுறதுக்கு அதுதான் மேட்ரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த தாட் ப்ராசஸோ நம்ம வீட்டில் பார்க்கும்போது நிறைய மைண்டு மாறும். பட் அதை நம்ம வந்து மைண்ட் நம்மளை கண்ட்ரோல் பண்ண விட்டுறக்கூடாது. எப்பயுமே அந்த மைண்ட் நம்ம கையில் வச்சுக்கணும். அங்கே போகிற வா இங்கே வா அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். ஸோஃபார் என்னை ஒருத்தர் கைட் பண்ணுறாரு, அவர் கையில் நான் இருக்கேன். அவர் எதுவாக இருந்தாலும் எனக்காக ஒன்று பண்ணிடுவாருன்ற ஒரு ஹோப். ஓகே, எஸ். என்னோட மேனேஜர், என்னோட மென்டார் எல்லாமே தலைவர் அண்ணாமலை தான். ஓகே, சூப்பர் நைஸ். அண்ட் இப்போ வந்து ஐ சி சக்தி as somebody who is very extroverted. நீங்கள் வந்து பயங்கரமாக பேசுகிறீங்க. நான் சின்ன வயசுலேருந்தே ஓரளவு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக தான் இருந்திருக்கேன். ஸோ எனக்கு இது டிஃப்ரெண்ட்டாக தெரியல. லைக் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ட்டை போய் பேசுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். பட் நீங்கள் வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருந்து இந்த டிரான்சிஷனுங்கிறது எப்படி நடந்துச்சு? ஹவ் வாஸ் தி ப்ராசஸ்? எனக்கே அதான் எப்படா இவ்வளோ. ஏன்னா ஸ்கூல்லையும் அப்படி தான். ஸ்கூலெல்லாம் என் ஃப்ரெண்ட்லாம் எப்பயோ சொல்லுவாங்க, இவெல்லாம் காலேஜுக்கெலாம் போயிட்டா மண்ணில் கொட்டி அவனை வச்சு செய்ய போகிறாங்க அப்படி சொன்னதெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்குது. பட் ஏதோ சம்திங் எனக்கு யாராச்சும் வந்து ஒரு பொண்ணோ ஏதாச்சும் வந்து பேசுனாங்கன்னா என்னோட கண்ணெல்லாம் சவந்துடும். அவ்வளோ ஒரு மாதிரி. ஏன்னா நான் வீட்டில் வளர்ந்த விதம், எங்கள் அம்மாலாம் வந்து ஏதாச்சும் ஒரு பொண்ணிகிட்ட பேசினாலே மண்டையிலே கொட்டி ஏன் பேசினேன், ஷார்ப்னர் தான்மா கேட்டேன், ஏன் ஷார்ப்னர் ஏன் ஒரு பையனுக்கு கேட்கும், அந்த மாதிரி பண்ணாங்க. அது ஒரு ஜோனை ஒன்று க்ரியேட் பண்ணிச்சு. அண்ட் காலேஜும் ஒரு மென்ஸ் காலேஜு. இப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம இன்டென்ஷன் தப்பாக இருந்து போய் யாருக்கிட்டாச்சும் அப்ரோச் பண்ணாதான் அது தப்பாக போய் முடிய போகுது. உங்கள் இன்டென்ஷன் கரெக்டாக இருக்குது, நீ தப்பாக போய் பேச போகலன்னா நீ பயப்படுறதுல ஒரு யூஸும் இல்லை. நீ தைரியமாக போய் பேசு. ஒன்ஸ் அது நல்லா இருந்துச்சுன்னா ஃபைன். அதுதான் நான் சொன்னேன், உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா நீ அதை மாற்றிக்க. மற்ற நேரத்தில் நீ யாரு, நீ பேசு, தப்பு கிடையாதுன்ற ஒரு பாயிண்ட் இட்டாச்சு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அதான் தனியாக இன்ஸ்டாகிராம் லைவில் பேசி நாளடியில் அது அப்படியே அங்கே கொஞ்சம் உடஞ்சிது. அப்புறம் அந்த எங்கள் டியூஷன் ஆண்டியோட அந்த அரங்கேற்றத்தில் நேரில் போய் பேசும்போது உடஞ்சி அது காம்ப்ளிமெண்ட்ஸாக மாறும்போது அது இன்னொரு ஹோப் கொடுத்து அந்த ஒரு நர்வஸ்னஸ்லாம் போய் அப்படியே பேச ஆரம்பித்து இப்போ எங்கே போனாலும் சக்தி சோகமாக இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவன் ஏன்னா கம்மியாக பேசுவான் அந்த நாள்.
ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் பேசாமல் இருந்தால் தான் அவன் சோகமாக இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நான் கூட இப்போ ஏதாச்சும் ஃபோனில் யாருக்கிட்ட பேசும்போது வெறும் அதான்டா அப்படின்னு பேசினாலே அது ஓகேவா நீ இவ்வளோ, ஏன்னா நான் பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆள். அது ஒரு 75% குறைஞ்ச 25% குறைஞ்சாலே அவங்க வந்து நார்மலா இல்லை அப்படின்ற ஜோனுக்குள்ள போயிடும். ஸோ அந்த மாதிரி இப்போ மாறிடுச்சு. நைஸ், பியூட்டிஃபுல். அண்ட் இப்போ இந்த பாயிண்ட்ல வந்து சக்ஸஸ் நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, முன்னாடி உங்களுக்கு வேற விஷயமா இருந்திருக்கும் சக்ஸஸ், தோ நீங்க பிளான் பண்ணி எதுவுமே போல அதுவும் அமைஞ்சதுனாலுமே, இப்போ நீங்க சக்ஸஸ் எப்படி பாக்குறீங்க, அது எப்படி மாறி இருக்கு? சக்ஸஸ் வந்து இப்போ டிசைட் பண்ணுறதுலாம் இல்லை, அது ஒரு லாங் டேர்ம். நீங்கள் போய் உங்கள் டெத் பெத்தில் இருக்கிற வரையுமே அது அங்கே போயிட்டே இருக்கும். இப்போ எனக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்தால் கூட அந்த ஹெல்த் இஷ்யூ நான் வந்து ஜெயிக்கணும். நத்திங். நீங்கள் ஒரு போருக்கோ நீங்கள் ஒரு காம்படிஷன் போல் வின்னால் லூஸ் பண்ணுறதுக்கு யூ ஆர் இந்த ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் சக்ஸஸ் ஃபெயிலியர் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஒரு மீட்டர் தான். நீங்கள் அந்த அந்த ப்ராசஸை எப்படி இங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க, ஹவ் யூ ஆர் மெயின்டைனிங் த ப்ராசஸ், அதுதான் நான் பார்க்குறேன். சக்ஸஸோ ஃபெயிலியர்ஸோ நான் அந்த ப்ராசஸில் எப்படி நான் போகிறேன், எதெல்லாம் மாற்றிக்கணும், எதெல்லாம் நான் ஆட் பண்ணிக்கணும், இவ்வளோதான். எனக்கு சக்ஸஸ்ன்றது அது அந்த சக்ஸஸ்ன்ற வேர்டில் நான் எதுவுமே காசு சம்பாதிக்கணும் ஒரு ஆசை வருதுன்னு வைங்களேன், சம்பாரிச்சிட்டேன், அதுக்கப்புறம் என்ன, ஒன்றும் இல்லை. அது ஒரு பார்ட். அந்த ப்ராசஸை நான் சக்ஸஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என் கேரக்டரை லூஸ் பண்ணிட்டேன், சக்தின்ற ஒருத்தவனை வந்து தப்பாக ஒரு மாதிரி இவன் கல்லஞ்சக்காரன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா நான் ஜெயிச்சதுக்கான வேல்யூவே இல்லை. எப்படி ஜெயிக்கிறோன்றதான் மேட்டர். நீங்கள் ஜெயிச்சிட்டிங்களா தோத்துறீங்களாலாம் இல்லை, எப்படி நீ ஹேண்டில் பண்ணிட்டு போகிற, அவ்வளோதான் என் மைண்டில் இருக்குது. மற்றபடி இந்த சக்ஸஸ் ஆகிட்டேன் ஃபெயிலியர் ஆகிட்டேன் அந்த ஒரு ஜோன்டே இல்லை. நல்லபடியாக இருக்கேனா, யாரையும் ஹர்ட் பண்ணாமல் எந்த ஒரு விஷயத்துலையும் இல்லாமல் நார்மலாக இருக்கேனா போதுமான அளவு, அவ்வளோதான். நைஸ், பியூட்டிஃபுல். அண்ட் பிஃபோர் வி எண்ட், வாட் ஆர் யுவர் ஃபியூச்சர் பிளான்ஸ்? இப்போ வந்து சக்தி கிட்ட இருந்து நாங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? இப்போது சோஃபார் படம் போயிட்டுருக்கு. அண்ட் நிறைய ஷேட்ஸ், பாசிட்டிவாக நெகட்டிவாக, ஒரு கிரே ஷேடாக. இப்போ கிரே ஷேடாக பண்ணுறதுனால சக்தி இந்த மாதிரி பையன்தான்னு போய் வர முடியாது. ஏன்னா சொசைட்டியில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை ஒரு என்னோட இமேஜ் மூலமாக அதை நமக்கு தெரியப்படுத்துகிறோம். ஸோ பீப்புள் வில் கெட் ஹவர். ஸோ அந்த மாதிரி அந்த சில கிரே ஷேட்ஸான ரோல்ஸும் சரி, பாசிட்டிவ் ஆப்வியஸ். இப்போ ரியல் லைஃப்பில் நான் எல்லா கெட்டதும் பண்ணிட்டு படத்தில் போய் நல்ல மாதிரி பண்ணால் எனக்கு நான் உண்மையாக இருக்கணும். ஸோ வாட் எவர். ஸோ அந்த மாதிரி எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் ஷேட்ஸ் ரோல்ஸ்லாம் பண்ணிவிட்டு அண்ட் ஒரு நல்ல நம்மளுக்கான ஒரு பார்ட்னர் அமைஞ்சிட்டாங்கன்னா அவங்க கூட லைஃப் லாங் ஃபேமிலியை பார்த்துட்டு யாருக்கும் எந்த ஒரு உபத்திரமும், அதான் நல்லது பண்ணனாலும் உபத்திரம் பண்ணாமல் ஜாலியாக இருந்துட்டு தேவைக்கேற்ப வாழ்ந்துட்டு ஜாலியாக இருக்கணும், அவ்வளோதான். நிறைய இடத்துல வந்து பார்ட்னர் அப்படின்னு சொன்னீங்க, நல்லதே நடக்கட்டும். ஐ ஆல்சோ விஷ். எஸ், நம்ம எதுவுமே அதான் சொல்றேன், நம்ம முடிவு பண்றது கிடையாது, முடிவு பண்ணியாச்சு. நல்ல முடிவா நம்ம இருக்கிறது தான் நம்ம கீழே இருக்கு. எஸ், அண்ட் சூப்பர். அண்ட் நீங்களும் இன்னும் நிறைய பிளேஸ் போயிட்டு உங்களுக்கு இன்னும் இந்த நீங்களும் மைண்டில் யோசிக்கிறது இருக்கலாம், ஆனால் அந்த யோசனைக்குள்ளே நீங்கள் போயிடாதீங்க. சிலந்தி வேலை மாதிரி தான், சிலந்தி வேலையெல்லாம் மாட்டிக்க கூடாது. பட் அது பார்க்கும்போது என்ஜாய் பண்ணலாம். ஸோ நிறைய இருக்குது, இது மட்டுமே இல்லை லைஃப். இப்போ நான் இந்த டோனில் சொல்கிறதுனால மேபி இது ஏதோ லைஃபோட பெரிய ஒரு லூப் ஹோல், இது நம்ம தெரியாமல், அதெல்லாம் இல்லை. இப்போது அந்த ஸ்டேஜில் மாதிரி தான். இப்போது இது நீங்கள் ஆல்ரெடி ஒரு மைண்டில் ஒரு இதுதான் மீட்டர்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் பேச வரும்போது தான் மற்றது யோசிக்க முடியாது. நீங்கள் இதுதான் லைஃப்னு ஃபிக்ஸ் பண்ணுறாதீங்க, ஜஸ்ட் பி ஓப்பன். ஓ இதெல்லாமா இருக்குன்ற ஒரு புரிதல் வரும், அவ்வளோதான். ஐயோ இது நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியுமா, நம்மளால் வாங்க முடியுமா, ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. எவ்வளோ இருக்கோ அதை என்ஜாய் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வரும். விஷிங் யூ ஆல் சக்ஸஸ். இன்னும் சூப்பராக பயங்கரமாக நிறைய இடத்துக்கு போகணும் நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்களோட ஷோக்கு வர எல்லாருக்குமே வந்து ஐ ஹாவ் எ ரிச்சுவல். ஓகே, ஸோ இவ்வளோ டைம் எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பழக்கம். ஸோ உங்களுக்காக ஆல்சோ ஐ காட் சம்திங். எல்லாருக்குமே வந்து கெஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து ஏதாச்சும் வாங்கிட்டு வருவேன். ஓகே, அவங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று. ஸோ இங்கே நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சூப்பர். ஸோ இது வந்து பிகாஸ் you're a sweet person, உங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கணும். சூப்பர், நைஸ், தேங்க்யூ. குடீஸ் அதுலேயும் ஒரு குட்ஸ் இருக்குல்ல? எஸ், ஓகே, அது ஒன்று. அண்ட் இதுதான் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்காக வாங்கினேன். அப்படியா? நைஸ். டன் 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 டன். ஆஹா, சூப்பர். ஷீமா இல்லாமல் சக்தி இல்லை. ஸோ யா, இவர் வந்து எப்பயுமே என் கூட இப்போ ஒரு திங்காக இங்கே இருக்காருன்னா இஸ் இன்சைட் மீ, அந்த ஒரு ஃபீல் தான். ஸோ எவ்ரிவேர் நான் போனாலும் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா he will be there.
ஸோ இது இன்னும் பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். நைஸ். எங்கள் காரில் எங்கேயாச்சும் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது இனி கார்லேயே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகே. அண்ட் இது வந்து ஐ ஆல்வேஸ் ரைட் சம்திங். ஐ ரைட் அ லாட்ஸ். அதனால நானே எழுதி. டு த மேன் ஹூ பிரிங்ஸ் தி மேஜிக், தி சக்தி. I'm sure you came as a guest but left as a good friends. Sorry, even more family, of course. Hi Shakti-Anna. From making everyone laugh on CWC to your incredible work in Farhana and KKK, your journey is really inspiring. But actually sitting down and chatting with you showed me exactly why people love you so much. Your energy is unmatched. Your humility is genuinely beautiful to see. And thank you for being so open, so funny and so incredibly generous. Film music with your time. I'm sure more silver screens are waiting for you. Wishing you absolutely only the best on everything coming up. Thanks once again. May Lord Shiva shower you with இது எனக்கு கொஞ்சம் abundant blessings. ஓ நம சிவாய் வித் லவ். சூப்பர். மை காட். ரொம்ப ரொம்ப செம்ம. இது வந்து எழுத்தை நல்லா விஷுவலைஸ் பண்ண முடியுது. அண்ட் சூப்பர் ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். அதாவது நம்ம யாராச்சும் நம்ம நேரில் சந்திக்கிறோம் அப்படின்னா ஒரு காரணம் இல்லாமல் சந்திக்க மாட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அண்ணன் வந்து முகப்பேரில் தான் இருக்கான். எனி டைம். நன்றி நன்றி. தேங்க்யூ. அண்ட் ஆக்சுவலி நான் வந்துட்டு உங்களை நான் சொன்னேன்ல ஆஃப் கேமரா சொன்னேன். அப்ரோச் பண்ணும்போது நான் நினச்சேன் இவர் ரிப்ளை பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். பட் ஹி வாஸ் ஸோ ஜெனரஸ். நான் அதனால வந்ததுலேருந்து அந்த பாயிண்ட் ரிப்பீட் பண்ணி. நீங்கள் அடிக்கடி ஒன்று சொல்லுங்கள், வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டைம் எடுத்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க கூப்பிட்றாங்கன்னா நம்ம டைம் எடுத்து போகிறதில்ல. பெரிய ஹியூமனிட்டிலாம் கிடையாது. அது ஒரு பேசிக்ஸ். அதுதான் நான் பண்ணுறேன். அது பட் நீங்கள் கூப்பிடணுன்ற ஜோனில் இருந்ததுனால தான் நடந்துச்சு. ஐம் ஸோ ஹாப்பி. பயங்கரம். அண்ட் இன்னும் இந்த டாக்ஸ் வித் திவ்யா வந்து நன்றி பெரிய லெவலில் போகணும். நன்றி. நீங்களும் வந்து இன்னும் பெரிய ஆளாயிட்டு திரும்ப எனக்கே வந்து இன்டர்வியூ கொடுங்க. திரும்ப நம்ம இதே மாதிரி. சின்ன ஆளாக இருந்தால் கூப்பிட மாட்டீங்களா? எப்படி இருந்தாலும் நான் உங்களை கூப்பிடுவேன். இப்போ பெரிய ஆள் தான். சூப்பர். இந்த பெரிய ஆள் இல்லாமல் சின்ன ஆளாக இருந்தால் கூட நான் எப்பயுமே நான் வருவேன். நன்றி. அவ்வளோதான். ஆல்வேஸ் அவைலபிள் இமோஷனலி அப்படிங்கிறது. ரொம்ப ரொம்ப நன்றி அகேன். Hope you achieve greater heights. நீங்கள் somebody's நீங்கள் சொன்ன Lord Shiva has always guided you. பயங்கரமான ஒரு இடத்துக்கு போவீங்க. And I will always be happy watching all your achievements. Thank you so much. Thank you so much.